வணக்கம் சவுக்கு மீடியா நேர்களே. இன்றைய அரசியல் அரட்டில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த விஷயங்களை பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் பேக். பழைய ஆள் வந்துட்டாரே அப்படின்ட்டு எல்லோரும் வியப்பாக பார்ப்பீர்கள். அவங்க மாலதிக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் உடுக்கை இழந்தவன் கைபோல் இடுக்கன் களைவதற்காக வந்து நமது நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். வெல்கம் லியோ. ரொம்ப நன்றி சார். பத்திரிகையாளர் விஜயன் அவர்கள் வந்து அந்த குதிரை பேரம் அந்த வழக்கில் வந்து சம்மந்தப்படுத்தி ஒரு சம்மன் வந்து அவர்கிட்ட கொடுத்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துக்கு வந்து அழைத்து விசாரணை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து தமிழக அரசின் மீதும் குறிப்பாக தாவேக அரசின் மீதும் வந்து வைக்கப்படுகிறது, குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. 60 நாட்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு அராஜகத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? வேண்டுமென்றே சிக்க வைக்கப்பட்டாரா, இல்லை வந்து உண்மையாகவே அதில் நியாயம் இருந்து தான் காவல்துறையினர் வந்து விசாரிக்கிறாங்களா? விஜயன் அவர்களை விசாரணைக்கு அழைத்தது தொடர்பான கண்டனங்களை எல்லாம் பார்த்தியாப்பா? யார் யார் கண்டிச்சிருக்காங்க? எல்லாம் திமுக கண்டிக்காத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தாவேக்காவை தவிர எல்லாமே கண்டிச்சிருக்கு. கருத்து சுதந்திரத்தை முடக்குகிறது தாவேக்க அரசு சார். கீழ்மைத்தனமான அரசியல் என்கிறார் கனிமொழி. அண்ணன் வேல்முருகன், டாக்டர் கிருஷ்ணசாமி, டிடிவி தினகரன், நயினார் கண்டித்தது போல் நான் இன்னும் பார்க்கவில்லை. அதிமுகலேருந்து இன்னும் கண்டனம் வரல. மற்றபடி எல்லா கட்சிகளும் கண்டித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். உங்களுக்கும் அதில் மாறுபட்ட கருத்து இருக்காது என்று நினைக்கிறேன். மற்றவர்களுக்கு ஒரு சட்டம், பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சட்டம் என்று இந்த நாட்டில் சட்டம் இல்லை. எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான். தவறு இழைத்தால் நிச்சயமாக சட்டத்தின் முன் அனைவரும் சமமாகத்தான் கருதப்படுவார்கள், கருதப்பட வேண்டும். அப்படித்தான் சட்டம் இருக்குது. ஸோ இந்த வழக்கு குறித்து சென்னை மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு, அதில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேக்ட்ஸை நான் கூடுதலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கேஸை பற்றி சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டு பேரால். அடுத்த பேரால் மேற்படி வழக்கின் மேற்கொள்ளப்பட்ட புலன் விசாரணையில் திருநாவுக்கரசு மற்றும் சிலருடன் சேர்ந்து கூட்டு சதி செய்து மேகாலயா ப்ராஜெக்ட் என்று பெயரிட்டு சுமார் 15 தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களை பெருந்தொகை கொடுத்து விலைக்கு வாங்கி ஆட்சியின் நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டது தெரிய வந்தது. இவ்வழக்கின் ஆவண சாட்சியங்களை பகுப்பாய்வு செய்தபோது புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூத்த பத்திரிகை ஆசிரியர் திரு விஜயன் என்பவர் மேற்படி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திருநாவுக்கரசு என்பவருக்கு ஆட்சேபகரமான வகையில் குறுந்தகவல் அனுப்பி குற்ற சதியின் போது தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்துள்ளார். இது குறித்து விசாரிப்பதற்கு பத்திரிகை ஆசிரியர் திரு விஜயன் என்பவருக்கு முறையாக சம்மன் அனுப்பப்பட்டு 15/7/2026 மற்றும் 16/7/2026 விசாரிக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது. இவ்வழக்கில் அவரது செல்போனில் வழக்கு தொடர்புடைய ஆதாரங்களை அறிய ஃபாரன்சிக் அனாலிசிஸுக்கு உட்படுத்த அவரிடமிருந்து அது பெறப்பட்டது. மேலும் இந்த விசாரணைக்கு நீங்கள் தொடர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. இதுதான் சென்னை மாநகர காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை குறிப்பு. இதில் என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன். திருநாவுக்கரசு அரெஸ்ட் ஆகிறதுக்கு 1 மாதம் முன்னாடியே இந்த கான்ஸ்பிரசி ஓடிக்கிட்டு இருக்கு. அவர்களோட டார்கெட்டு இந்த செய்தி குறிப்பில் இருக்கிறது போல் 15 எம்எல்ஏக்கள் இல்லை, 50 எம்எல்ஏக்கள். அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட்டு. தாவேக எம்எல்ஏவை யார் தூக்கிட்டு வந்தாலும் 2 கோடி ரூபாய், நீ தூக்கிட்டு வந்தாலும் உனக்கு 2 கோடி ரூபாய். இதான் அனௌன்ஸ்மெண்ட்டு மார்க்கெட்டில். மார்க்கெட் ரேட் அது. மார்க்கெட் ரேட்டு கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வீடு பிடிச்சி கொடுக்குற புரோக்கருக்கு 1 மாதம் வாடகை கமிஷன், அது போல் இது அறிவிக்கப்பட்டது. ஸோ அந்த சர்க்கிளில் இயங்கக்கூடிய, அதாவது இந்த பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட்டு அப்படி இப்படின்னு அவங்கள்ட்ட தான் தகவல் முதல்ல பரவுது. பொலிட்டிக்கல் கான்டாக்ட்ஸோடு சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே அவங்கக்கிட்ட தான் முதல்ல இது பரவுது. பரவி ஆளுக்கால இறங்குறாங்க. ஏன்னா நீ ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தால் இப்போ உனக்கு ஒரு 2 எம்எல்ஏ தெரியும்னு வச்சுக்க, நீ என்ன நினைப்ப? இந்த தகவல் உன் காதுக்கு வந்தவொடனே இந்த 2 எம்எல்ஏ கிட்ட பேசுவோம், என்ன மூடில் இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சும்மா காட்டி ஃபோனை போட்டு பேசுறது. நாங்கள் புஷி ஆனதெல்லாம் மந்திரி ஆகிட்டார், ஆதவ் மந்திரி ஆகிட்டார், நீ பாட்டுக்கு இப்படி உட்காந்துட்ருக்க, வருமானத்துக்கு என்ன பண்ணுற? எம்எல்ஏ சம்பளம் 1 லட்ச ரூபா போதுமா? இங்கே போயிடுவியா? கொள்ளையா அடிக்க விட மாட்டார் அவர். இருந்து என்ன பண்ண போகிற? திருடக்கூடாதுன்றார். இப்படி ஒரு கவர்மெண்ட்டை பார்த்துருக்கியா? விளங்குமாயாது. அதுக்கு என்னடா பண்ணணுன்ற? இன்னும் உடனே ஒன்றும் பண்ண வேணாம். ஒரு 2 மாதம் கழித்து சபாநாயகர் மேலே நம்பிக்கையில் தீர்மானம் வரும், அப்போது பண்ணால் போதும். இப்போ அட்வான்ஸ் இப்போ 2 கோடி கையில் உடனே வாங்கிக்க, அடுத்த வாரம் ஒரு 8 கோடி தரேன், வாக்கெடுப்பு நடக்கும்போது ஒரு 20 கோடி. இதில் இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவை தவிர மீதம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்ட அத்தனை பேரும் கமுக்கமாக இருந்திருக்காங்க. பணம் வாங்கிட்டாங்களா? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, சிலர் வாங்கியிருக்காங்க. டாக்ஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும்போது உடச்சி விட்டுட்டாங்க. அதாவது இந்த தாவேக எம்எல்ஏக்கள், என்னையா நினச்சிட்டு இருக்கிற என்னை பற்றி,
இந்த கட்சியில் சேர்ந்து தாவேக்கோட இந்த நல்லாட்சிக்கு ஆதரவு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த கட்சியில் இருக்கிறேன், இந்த மாதிரி பேச்செல்லாம் தூக்கிக்கிட்டு என்கிட்ட வராதுன்னு ஒருத்தன் கூட சொல்ல. அப்படியா 30 தருவாங்களா? 50 கேட்டு பாருங்க. இப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இதில் விஜயனோட ரோல் என்னன்னு பார்க்கணும். விஜயனும் திருநாவுக்கரசும் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். நீயும் நானும் கூட பல பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட பேசுவோம். நமது உறவு தகவல் கேட்பதற்காக இருக்கும், ஓகேவா? தகவலை கேட்டு அதை நியூஸாக பிரேக் பண்ணணும். இதுதான் ஜேர்னலிஸ்டோட வேலை, ரைட்டா? இந்த திருநாவுக்கரசுக்கு விஜயன் பல வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்காரு. வெறும் சேட்டு மட்டும் இல்லை, வாய்ஸ் நோட்டு. அண்ட் எவ்வளோ தர்றாங்களாம் ஒரு எம்எல்ஏவுக்கு? இது போல் பல உரையாடல்கள், வாட்ஸ்அப்பில், ஐமெசேஜில் பல உரையாடல்கள். உனக்கு அந்த கான்வர்சேஷனை படிக்கும்போதே உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, இது நியூஸுக்கான க்யூரியாசிட்டியா இல்லை இந்த கான்ஸ்பிரசியில் பங்கெடுக்கிறதுக்கான ஆர்வமா என்று. இப்போது விஜயன் தரப்பில் ஒரு டிஃபென்ஸை சொல்லலாம். நான் இந்த சதி திட்டத்து உள்ள என்ன நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சி ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் நான் போனேன்னு சொல்லலாம். ஒரு டிஃபென்ஸ் வைக்கலாமா? பத்திரிக்காரன் நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி நடிச்சு திருநாவுக்கரசு சோர்ஸு அவருக்கே தெரியாமல் நான் நியூஸ் போட்டு வாங்குறேன் என்று சொல்லியிருக்கலாம். திருநாவுக்கரசு அரெஸ்டான மறுநாளாவது நீ இந்த நியூஸை பிரேக் பண்ணியிருக்கணும்ல. கலாட்டாவில் என்றைக்கு நம்ம நிகழ்ச்சி நடந்துச்சு? ஜூன் 20ன்னு நினைக்கிறேன். ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் இல்லையா? அந்த நிகழ்ச்சியிலே சொன்னேன் நான், என் காதுக்கு இந்த தகவல் வந்த உடனே இந்த தருணத்தில் தாவேக்க எம்எல்ஏக்கள் விலை பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் சொன்னேன்னா, அன்னைக்கு சேனல் ஆரம்பிக்கல நம்ம இல்லையா? எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஃபோரத்தில் போட்டு விட்டேன், ரைட்டா? ஜூனியர் விடனில் அதற்கு ஒரு நாள் முன்னதாகவோ பின்னதாகவோ ஆப்ரேஷன் எஸ் தாவேக்க எம்எல்ஏக்களை தூக்கும் முயற்சின்னு கவர் ஸ்டோரி வந்துச்சா? இப்போ நீ ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் தம்பி, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பிரேக் ஆச்சுன்னா, ஐயோ நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பிரேக் பண்ணலான்னு நினச்சிட்டு தான் அவன் பண்ணிட்டான், இதுக்கு மேலே இந்த ஸ்டோரி டெட்டு, நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்து வெளியில் விடுவான். இதென்ன பண்ணுவேன் நீ? சார் பண்ணிடுறேன் சார், லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு வந்துச்சுன்னா சார் பண்ணிடுறேன் சார், ஒன்றே பண்ணேன் சார், லைக் அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸில் போட்டுருவீங்க, சரி மீதி நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து குயிக்காக இருப்பாங்க. ஸ்டோரி ஆயிடுச்சு, லீக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நம்ம இப்போ இனிமேல் எக்ஸ்க்ளூசிவிட்டி போயிடுச்சு இல்லையா? 1.5 மாதமாக விஜயன் என்ன செய்து கொண்டிருந்தார்? உன்னை விசாரணைக்கு கூப்பிட்ற வரைக்கும் கம்முக்கமாக தானே இருந்த நீ. திருநாவுக்கரசு அரெஸ்ட் ஆகி 5 நாள் ஆகுதாப்பா? 15 நாளாக விஜயன் என்ன செய்து கொண்டிருந்தார்? இன்றைக்கி புதிய தலைமுறையில் ஒரு சீனியர் பொசிஷனுக்கு போயிட்டார், கரெக்டாக? அவர் இந்த ஸ்டோரியெல்லாம் பிரேக் பண்ணலாம் யாரும் சொல்ல போகிறது இல்லை. இன்றைக்கி திமுக ஆட்சி போல் ஊடகங்களுக்கு பெரிய அளவில் நெருக்கடி இல்லை. ஸ்க்ராலில் என்ன ஓடுதுன்றதெல்லாம் பார்த்து பெண்ணுக்கிட்ட இருந்து ஃபோன் வர்ற சூழல்லாம் இன்றைக்கி இல்லை. இன்னொன்று எல்லா மீடியாவும் சேர்ந்து அடின்னு தான் அடிக்கிறாங்க கவர்மெண்ட்டை இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த குதிரை பேர விவகாரத்தில் நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவல் என்று விஜயன் ஏன் புதிய தலைமுறையில் இந்த ஸ்டோரியை பிரேக் பண்ணல? இப்போ அந்த சதியில் வந்து இவரும் ஒன் ஆஃப் த ஹீ இஸ் பார்ட் ஆஃப் தட் கான்ஸ்பிரசி. இப்போ விஜயன் மட்டும்தான் இருப்பார் நம்மளால் சொல்ல முடியாதுல்ல சார்? இல்லையோ, இந்த வழக்கு ஆரம்பிக்கும் போது திருநாவுக்கரசையும் கூட ஒருத்தனையும் கைது பண்ணாங்க. இது வரைக்கும் 10-12 ஆயிடுச்சு, நீண்டு கொண்டே போகிறது. இப்போ இன்னும் நிறைய பத்திரிகையாளர்களுக்கு சம்மன் கொடுக்கப்படும். பத்திரிகையாளர்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த கான்ஸ்பிரசி விரிவாகிட்டே போகுதுப்பா. ஒரு 15 பேர் கிட்ட இருக்காங்கப்பா. ஆப்ரேஷன் மேகாலயா. ஏன்னா மேகாலயாவில் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது அங்கே ஒரு குடிசை தொழில் போல் அங்கே நடந்து வருகிறது. டெய்லி ரெகுலராக விஜயனுக்கும் அந்த திருநாவுக்கரசுக்கும் உரையாடல் இருக்குது. இன்றைக்கி என்னங்க மேகாலயா ப்ராஜெக்டில் என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 2 பேரும் ஸ்கெட்ச் போட்டிருக்கோம். ஒருத்தன் ஈஸியாக மாட்டிடுவான், இன்னொருத்தன் கொஞ்சம் தூக்குறான். இப்படி தான் உரையாடல். திருநாவுக்கரசு அரெஸ்ட் பண்ண பிறகு நீங்கள் இந்த ஸ்டோரியை பிரேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட இன்டென்ட் அண்ட் மோட்டிவ் சந்தேகத்திற்கு உரியது தான். அதிகபட்சம் திரு விஜயன் ஸ்டிங் ஆப்ரேஷனுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரிக்காக திருநாவுக்கரசோடு உரையாடி கொண்டிருக்கிறார் என்றால், திருநாவுக்கரசு என்றைக்கு கைதானாரோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு ஒரு கதை, ரைட்டா? ஆக்சுவலாக சில பேர் தப்பிக்கிறதுக்கு வந்து நானே பேசினேன் ஸ்டிங் ஆப்ரேஷன், அதுக்குள்ளே மாட்டிக்கிட்ட திருநாவுக்கரசன் தப்பிச்சிருக்கலாம். ஆமாம், ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அவருக்கு. நீ ஏன் பாஸ் திருடனுக்கு தேள் கொட்டியது போல கமுக்கமாக இருக்கிறாய்? ஸோ நான் சென்னை மாநகர காவல்துறையின் மூத்த அதிகாரிகளிடம் பேசினேன். சார், இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தோட சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, அதுவும் ஒரு கேமராமேன் டெக்னீஷியன்லாம் கிடையாது, அவர் இன்னைக்கு அந்த சேனலின் முகம் விஜயன். இவ்வளோ பிரபலமான ஒரு டிவி சேனலோட ஒரு நெறியாளரை, அந்த சேனலின் முகமாக இருக்கக்கூடியவரை, அந்த சேனலை மிரட்டணுன்றதுக்காக பொய் வழக்கில் கூட்டின்னு வந்து நாங்கள் விசாரிக்கிறதுக்கு இன்றைக்கி சாத்தியமா சார்? சும்மா விடுவாங்களா சார் மீடியா குரூப்பு? எவிடன்ஸ் இல்லாமல் இவரை கூப்பிட்டு ஹேரஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் முட்டாளா சார்? ஒரு 2 ஆடியோ எடுத்து வெளில ஒன்றும் திருநாவுக்கரசு ஃபோனில் ஆடியோ இருக்குது. கேஸோட இன்வெஸ்டிகேஷன் டேமேஜ் ஆகிட போதுன்னு அமைதியாக இருக்காங்க. வரும் அடுத்தது தான். ஓவராக கூவினீங்கன்னா ஆடியோ வெளில வந்துடும்.
விஜயன் வேணால் வாட்ஸ்அப் அவரோட வாய்ஸ் நோட்டை டெலீட் பண்ணிக்கலாம், திருநாவுக்கரசு வச்சுருக்கான்ல. ஸோ நாங்கள் அவ்வளோ முட்டாளா சார் நாங்கள்? இன்னொன்று சார், நான் உள்ளபடியே சொல்கிறேன், அரசிடமிருந்து மீடியாவை இப்படி நெருக்கு அப்படி நெருக்குன்றதுலாம் எந்த விதமான நெருக்கடியும் இல்லை. சிஎம்மோட பர்சனல் லைஃப் அண்ட் அப்யூசிவாக சோஷியல் மீடியாவில் எழுதுனா தூக்கு, இவ்வளோ தான் இன்ஸ்ட்ரக்ஷனு. மற்றபடி விமர்சனம் பண்ணாலும் பண்ணிட்டு போகிறான் அவடு. அந்த மாதிரி எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக, எங்களுக்கு மட்டும் இல்லை சார், த்ரூ அவுட் தி ஸ்டேட்டு எந்த ஆஃபீஸருக்கும் எந்த மிஷினரிக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. அப்போது இதில் என்ன நடந்தது? இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்தது போல் புதிய தலைமுறை ஆஃபீஸுக்கு போய் ப்ராப்பராக சம்மன் கொடுக்குறாங்க. கொடுத்து நீங்கள் வாங்கன்றாங்க. வர வச்சு திருநாவுக்கரசோட ஃபோனில் விஜயன் கூட பேசின சேட்ஸை வச்சு கன்ஃபரண்ட் பண்ணுறாங்க. எந்த தேதியில் என்ன 2 பேரை தூக்கியிருக்கீங்களா என்று போட்டிருக்கீங்களா, இந்த 2 பேரை தூக்கியிருக்கீங்களா என்று நீங்கள் கேட்பதன் பொருள் என்ன? அவர் என்ன எடை போடுபவரா? 2 பேரை தூக்கிட்டீங்களான்னு கேட்குறீங்களே, என்ன மீனிங் சொல்லுங்கள். எங்கள் ஊர் எம்எல்ஏ வர தூக்குறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க சார். ஆப்ரேஷன் மேகாலயான்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறீங்களே, அதன் பொருள் என்ன? நீங்கள் அனுப்பிச்ச வாய்ஸ் நோட்டு திருநாவுக்கரசு ஃபோனில் இருக்குது, உங்கள் ஃபோனில் அந்த வாய்ஸ் நோட்டு எங்கே? அப்போ தடயங்களை அழிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப சீரியஸாக பார்ப்பாங்க சார். டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். இதை 2 நாளாக விசாரிக்கிறாங்க, ரைட்டா? இப்போ இந்த எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திமுகவினரின் எதிர்வினைக்கு வருவோம். ஒரு சம்மனுக்கு துடிக்கிறீங்களே, லியோ போயிட்டா அப்படி ஒரு நாளைக்கு 5 சம்மன் வந்துச்சு இல்லையா நமக்கு? குறுக்குப்போட்ட போலீஸ் ஸ்டேஷன், கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன், சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன், ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன். இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை பேருக்கும் சம்மன். நிதிஷ் கேர் ஆஃப் சவுக்கு சங்கர், மாலதி கேர் ஆஃப் சவுக்கு சங்கர். கதவு ஃபுல்லாக சார் சம்மன் தான் சார். வந்து நீதான் பார்த்தல, ஜெயிலேருந்து வரும்போது பார்த்தா மொத்த கதவுலையும் சம்மனை ஒட்டி வச்சுருக்காங்கப்பா. சவுக்கு சங்கர், சவுக்கு மீடியா டீமை தூக்கி ஓரமாக வைங்க. என்டிடிவி, சன் டிவி, சத்யம் டிவி போன்ற சேனல்களில் முக்கிய பொறுப்பில் பணியாற்றியவர் தான் பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஆச்சுங்களா. தமிழ் பொலிட்டிக்கல் யூடியூப் சேனலோட பயணியர் அவர் தான்ப்பா. ஏன்ப்பா அதுக்கு முன்னாடி வெறும் சினிமா விமர்சனம்ப்பா, ப்ரெஸ் மீட்டு கவரேஜ், சினிமா நட்சத்திரங்களின் பேட்டி, கரெக்டாக சொல்கிற அப்படி ஹிஸ்ட்ரியை. ஆக்சுவலாக யூடியூப்பில் பாலிடிக்ஸ் பேசுகிற ஆரம்பிச்சதே ஃபெலிக்ஸ் அதுதான். அதுக்கு முன்னாடி வெறும் சினிமா விமர்சனம், சினிமா நட்சத்திரங்களோட பேட்டி, இவ்வளோதான். ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச் ப்ரெஸ் மீட் இருக்கும், அதுதான். அரசியல் விவாதங்களை யூடியூபில் தொடங்கியவரே ஃபெலிக்ஸு. 16 கேஸ் போட்டாங்க. இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்ன செய்து கொண்டிருந்தது? இன்னைக்கு துடிக்குதே சார். கனிமொழி என்ன செய்து கொண்டிருந்தார்? பரந்தாமன் என்ன செய்து கொண்டிருந்தார்? நெல்சன் சேவியர் என்ன செய்து கொண்டிருந்தார்? வேல்முருகன் என்ன செய்து கொண்டிருந்தார்? கிருஷ்ணசாமி என்ன செய்து கொண்டிருந்தார்? சீமான் என்ன செய்து கொண்டிருந்தார்? இத்தனைக்கும் சீமானும் நண்பர் ஃபெலிக்ஸுக்கு, அவங்க ரொம்ப க்ளோஸ். 2வது முறை ஃபெலிக்ஸ் கைது செய்யப்படுகிறார். பண்ணி அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி மிரட்டி. இந்த கரூர் இஷ்யூவில் பேசினாருன்னா? ஆமாம் சார், கரூர் மேட்ரு தான். ஆக்சுவலாக அதில் என்ன அரெஸ்ட் பண்ண வேண்டியது, நாங்கள் 2 பேர் தானே பேசினேன் சார். ஆக்சுவலாக எனக்கு நியூஸ் வந்தது, ஓகே நான் போய் ஏபி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன். அவர் வந்து வீட்டில் இருந்தார், அவர் மாட்டிக்கிட்டார். ஒரு காலையில் ஒரு 6 காலையில் கரெக்டாக காலையில் வந்து வெளியே இருந்துட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகும்போது அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ். அவர் வீட்டுக்கு போனவொடனே அரெஸ்ட் பண்ணிட்டான். என் கரூர் சம்பவத்தை பற்றி யாரும் பேசக்கூடாதா? அன்றைக்கி எங்கேயா போனீங்க? உண்மையிலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது இல்லையோ, உங்களுக்குலாம் வெக்கமாகவே இல்லையான்னு கேட்குறேன் நான். பத்திரிகை சுதந்திரம் இன்றைக்கி வந்து பேசுகிறீங்களே, சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க மானயினம் இல்லாதவங்க அதில் இருக்கவங்க. இந்த அரசியல் தலைவர்களுக்கு அறிவு எங்கே போயிட்டு? முதல்வர் திரு விஜய் அவர்கள் இந்த வழக்கில் தயவு தாட்சியமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கே சமீபத்தில் கரூர் நிகழ்ச்சி என்று தான் நினைக்கிறேன், பத்திரிகையாளர்களை உள்ளே விடலைன்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்துச்சா? உள்ளே விடாதீங்கன்றேன். என்ன இப்படி பேசுகிறீங்களேன்னு உங்களுக்கு தோணும். நீங்கள் பத்திரிகையாளர்களாக உங்கள் பணியை 5 ஆண்டு செய்தீர்களா? 5 வருஷம் நீங்கள் எதிர்க்கட்சிக்கு நிகராக அல்லது எதிர்க்கட்சியை விட சிறப்பாக பத்திரிகைகள் பணியாற்ற வேண்டும் இல்லையா? அதுதான் ஒரு டெமோக்ரஸி. இப்போ எப்படி பணியாற்றுகிறார்களோ அந்த மாதிரி எளிமைப்படுத்தி சொல்லிட்டீங்க நீங்கள், அவ்வளோதான். அப்போ பண்ணிட்டு இருக்கணும். இன்னைக்கு டியூட்டி கான்சியஸாக இருக்கீங்களே, 5 வருஷமாக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்று மரியாதை கிடைத்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ரோல் இருக்குது ஒரு வழக்கில், புலன் விசாரணையில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு ரோல் இருக்குது தெரிய வருது. காவல்துறை அப்போ ஜேர்னலிஸ்ட் அவர் விசாரிக்காதப்பான விட்டு போயிடணுமா சார்? அதை தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா, அதை இந்த அரசு இல்லை இந்த காவல்துறையே வந்து இந்த ஆட்சியின் கீழ் தான் இழங்குது. பட் இந்த அரசு என்ன பண்ணணும்னா, அவங்க ஆட்சியை காப்பாற்றிக்குள்ளே என்ன வேணால் பண்ணுவாங்க. ஆமாம், எந்த எல்லைக்கு போவாங்க. ஆமாம், இந்த அரசின் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டினா பிதாவே இந்த பாவிகளை மன்னியும்னு சொல்றதுக்கு இயேசுநாதரா அரசாங்கம் நடத்திட்டு இருக்காருங்க. இவர்களெல்லாம் உள்ளபடியே சிலுவையில் அறையணும், இரக்கம் காட்டக்கூடாது. அண்ட் விஜய் நோஸ் வாட் ஹீ இஸ் டூயிங். உங்களை நம்பி நான் ஆட்சி நடத்தலை, உங்களை நம்பி நான் தேர்தலில் நிற்கல. மக்கள் ஆதரவு இருக்குது. 4 பத்திரிகைக்காரங்க சேர்ந்துக்கிட்டு குய்யோ முறையோன்னு நீங்கள் கத்திட்டு இருந்தீங்கன்னா விஜய் தோற்றுருவாரா?
ஏதோ ஒரு புண்ணியத்துக்கு கட்டுப்பட்டு நீங்கள் எழுதுறதுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. கடந்த ஆட்சியில் காட்டு கத்தல் கத்தினாலும் செவிடன் காதில் ஊதிய சங்காகத்தானே இருந்தது பல விஷயங்கள். பல விஷயங்கள் இல்லை சார், எல்லா விஷயமா. ஸோ இந்த பத்திரிகையாளர்கள் மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் 10 ஜேர்னலிஸ்ட்டை அரெஸ்ட் பண்ணி 10 நாள் ரிமாண்ட் பண்ணால் கூட பொதுமக்கள்கிட்ட உங்களுக்கு ஆதரவு இருக்காது, கருணை இருக்காது, பரிதாபம் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் உங்கள் கடமையிலிருந்து தவறி சிஎம் கூட வாக்கிங் போய் ஃபோட்டோலையா எடுத்துக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் இதில் உலக புகழ் பெற்ற பத்திரிகையாளர்னு வேறு சொல்லிக்கிறது. அதிமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு ஊழல் நடந்துச்சுன்னா கையை பசங்கிட்டு நம்பியார் மாதிரி 25 வீடியோ போடுறது. திமுக ஆட்சியில் எது நடந்தாலும் மீசையெல்லாம் இப்படி பொத்திக்கிட்டு போய் ஓரமாக உட்காந்துக்கிறது. நீங்களாம் எந்த லட்சணத்தை உங்கள் கடமையை பார்த்தீங்கன்றதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி உங்களெல்லாம் தூக்கி உள்ளே போட்டால் கூட ஜனங்கக்கிட்ட எந்த எதிர்ப்பும் வராது. உங்கள் பணியை நீங்கள் செய்ய தவறிவிட்டீர்கள், உங்கள் கடமையிலிருந்து தவறிவிட்டீர்கள், உங்களுக்கான முக்கியத்துவமும் போய்விட்டது. சமூக வலைதளங்களின் சமூக ஊடகங்களின் ஆதிக்கம் அதிகமான பிறகு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஜேர்னலிஸ்ட்டுப்பா. நீங்கள் உங்களோட பத்திரிகையில் காலையில் நியூஸ் பேப்பரில் வாங்கி உங்கள் பத்திரிகையில் படித்தா தான் தெரியுமா, இல்லை டிவி நியூஸில் பார்த்தா தான் தெரியுமா? உங்களை விட மிகச்சிறப்பாக யூடியூப்புகள் பங்காற்றி கொண்டிருக்கிறதா இல்லையா? மக்கள் தொலைக்காட்சி பார்க்குறதை விட்டாங்க. இல்லை சார், இப்போது இந்த திமுக ஆட்சியில் இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே திமுக ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்தாங்க. அதே மீறி இங்கே தாவேக்கா வெற்றி பெறுதுன்னா அதுக்கு காரணம் வந்து யூடியூபர்ஸ் தான். யூடியூபர்ஸு, சமூக வலைதளங்கள். இன்னொரு சிக்கல் இருக்கிறதா நான் பார்க்குறேன் இல்லையோ. நீங்களும் இப்போ நண்பர்கள்ட்ட பேசுனதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 26 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதுக்காக சூசைட் பண்ணிக்க முடியுமா? மக்கள் தீர்ப்பு. எனக்கு இந்த ஆட்சி தப்பான ஆட்சியாக தோணுச்சு, நான் அதை பற்றி பேசினேன், எழுதினேன், பிரச்சாரம் செய்தேன். அதையெல்லாம் மீறி பெரும்பான்மை மக்கள் இந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரட்டும் என்று முடிவெடுத்தால் அந்த பெரும்பான்மை மக்களின் முடிவுக்கு கட்டுப்பட்டு அதை ஏற்றுக்கொள்வது தான் ஒரு அறிவார்ந்தவன் செய்யக்கூடிய செயல். இன்னைக்கு விஜய் உட்பட யாருமே தாவேக ஆட்சி அமைக்கும் என்று நினைக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆமாம், ரைட்டுங்களா? ஆனால் மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. மக்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம் முடிவு பண்ணல. நீ யாருக்கு போட்ட விசிலுக்கு? நானும் விசிலுக்கு தான் போட்டேன், நீயுமா? இப்படித்தான் இது நடந்திருக்கிறது. ரைட்டா? நடந்துருச்சு. ஒரு ஜனநாயகத்தில் பெரும்பான்மை அடிப்படையில் தான் ஒரு ஜனநாயகம் இயங்க முடியும். அப்போது தாவேக அதிக இடங்களில் வெற்றி பெற்று விட்டது. இதர கட்சிகளின் உதவியோடு ஆதரவோடு இன்றைக்கி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொண்டு இந்த ஆட்சியில் உள்ள நல்ல அம்சங்களை வாழ்த்த வேண்டும், கெட்ட அம்சங்களை இடித்துரைக்க வேண்டும். இதுதான் ஒரு பத்திரிகையாளர்களோட வேலை. நிறைய பத்திரிகையாளர்கள், நமக்கெல்லாம் நண்பர்களாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களோடு உரையாடியதிலும் எனக்கு தெரிவது உதயநிதியை விட காண்டா இருக்காங்க பத்திரிகையாளர்கள். திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள், ஆதரவு இல்லாத பத்திரிகையாளர்கள் காண்டா இருக்காங்க. ஏன், என்ன காரணம் சார்? அறிவே இல்லாத இந்த கூட்டம் ஆட்சிக்கு எப்படி வந்தது? நான் படித்தவன், பிலாசபி பேசக்கூடியவன். திமுகவில் இருப்பவர்கள் அறிவுஜீவிகள், உலக அரசியலையும் திராவிட அரசியலையும் மணிக்கணக்கில் உரையாடக்கூடியவர்கள். 4 வரி எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத தெரிஞ்சவன் ஒருத்தன் கூட இந்த கட்சியிலேயே இல்லை. இவங்க ஆட்சி பண்ணி நம்ம இந்த நாட்டில் வாழணுமா? ஸோ எப்படியெல்லாம் குறை கண்டுபிடிப்பது பார்த்தீங்களா? அறிவே இல்லை அவங்களுக்கு. இல்லை, அப்படி அவங்க அறிவை வச்சு கொள்ளையடிச்சது மட்டும் தான் சார் மிச்சம். நியாயம். இப்படி ஜேர்னலிஸ்ட் பலர் கருதுகிறார்கள். அதனால விஜய் கட்சியில் எவனாவது 2 வாட்டி தும்புனா 2 வாட்டி தும்புறாங்க பார்த்தீங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு இது இழுக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படியாவது இந்த ஆட்சி கவிழ்ந்து விடாதா? ஸோ இந்த எம்எல்ஏ போச்சிங் நடக்கிறத கூட மறைமுகமாக இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ விரும்புகிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிலர் மனம் மாறுகிறார்கள். பெரும்பாலானவர்கள் இவங்க கிட்ட போய் இந்த நாடு மாட்டிக்கிச்சு. எனக்கும் இவர்கள் மீது விமர்சனம் இல்லாமலா இருந்தது, இப்போதும் இருக்கிறது, அப்போதும் இருந்தது. ஆனால் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, இவங்களை வழி நடத்தி நல்ல வேலையை செய்ய வைப்பான். அதானப்பா கரெக்டு? அதான் கரெக்ட். அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம், பிடிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று, இன்னைக்கு காலப்போக்கில் யோசித்து பார்த்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்திருந்தால் கூட இவ்வளவு செம்மையாக விஷயங்கள் நடக்காது என்று தோன்றுகிறது. ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்திருந்தால் அருண் தான் கமிஷனர். இன்னைக்கு சந்தேகம் இல்லை, எனக்கு 1% கூட சந்தேகம் இல்லை. தாவேக ஆட்சியிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக ஆக முடிந்தவருக்கு எடப்பாடிலாம் தூசி மச்சு பாகையில் போட்டு போய் கமிஷனாக வந்திருப்பாரு. அண்டு ஒரு வழக்கில் சம்மன் கொடுத்து விசாரிக்க கூப்பிட்டுருக்காங்க. என்ன சாவா அடிச்சிட்டாங்க ஒன்று, இவன் வேலையை விட்டு போயிட்டான். கடைசியாக இதே நாள் தான் வேலையை விட்டு போகிறான். பாருங்க, அது கோயின்சிடன்ஸ் பாருங்க எப்படி அமையுதுன்னு. வேலையை விட்டு போன பிறகு இவன் மேலே 8 வழக்குகளை போட்டு எங்கடா போயிருந்தீங்க நீங்கள்? இன்றைக்கி கண்டனம் தெரிவிக்கிறீங்களா? காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக வந்து ஜாயின் பண்ணாங்க இல்லையா? ஒன்று அடிக்கிறாங்க, கையை உடைக்கிறாங்க. இதெல்லாம் வெளியில் தெரிஞ்ச பிறகும் ஏன்னா வாய் திறந்தீங்களா? இப்போ இவர் பண்ணுறாரு, சரி இந்த செல்ஃபோனெல்லாம் சீஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு இன்றைக்கி குதிக்கிறீங்களே. டிஎம்கே பேரில் செல்ஃபோன்லாம் சீஸ் பண்ணல. இதில் எம்எல்ஏ போச்சிங் கான்ஸ்பிரசியில்
விஜயன் இஸ் அ பார்ட் ஆஃப் தட் கான்ஸ்பிரசி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்முறை விவகாரத்தில் எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு ஒரு 20-30 ஜேர்னலிஸ்டோட ஃபோனை சீஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா இல்லையோ? சீஸ் பண்ணது வெளியில் கூட சொல்லவீங்க. இதே அருண் தான் அதை பண்ணுது. அன்னைக்கு இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் முன்னாடி வந்துச்சா, நாக்க பிடிங்கிற மாதிரி மானங்கட்டத்தனமாக கேள்வி கேட்டவுடனே அறிக்கை விட்டாங்க, போராட்டம் நடத்துனாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ தாவே காட்சினா மட்டும் ஏங்க விடிய விடிய கத்தினுக்கிறீங்க? என்ன தூக்குலையா போட்டாங்க விஜயனை? வா ராஜா, என்ன ராஜா வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்க திருநாவுக்கரசுக்கு? எதுக்கு ராஜா அனுப்பிச்ச? கைது கூட பண்ணல, ரிமாண்ட் கூட இல்லப்பா. பண்ணல. அப்புறம் எதுக்கு சார் விடுதலை செய்யுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டுருக்காங்க? விசாரிக்க கூட தான். பத்திரிகை சுதந்திரம் பறிபோய் விட்டது. அதுவும் உங்கள் கனிமொழி பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையை தான் பார்க்கணும், கீழ்மை அரசியலாம். அப்போ உங்கள் அண்ணன் என்ன மேன்மை அரசியல் நடத்திட்டு இருந்தாரா? நான் கேட்குறேன். அது அதோட கீழ்மை. ஆமாம், அதனால தான் அவங்க பேசல. இன்னொன்று, முதல்வர் கோணத்துலேருந்து இதை பாருங்கள். ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு கட்சி ஆரம்பித்து முதல்வர் நாட்காலியில் வந்து உட்காந்துருக்கேன். யாச்சியை கவுக்கிறதுக்கு ஒரு 30 எம்எல்ஏவை என் கட்சியிலேருந்து நீங்கள் தூக்குறதுக்கு எல்லாம் சேர்ந்து சதித்திட்டம் போடுவீங்க. வேடிக்கையாக பார்த்துட்டு இருப்பார் முதலமைச்சராக இருக்கிறவர், இவ்வளோ அதிகாரத்தை வச்சுக்கிட்டு. அவர் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு இல்லாத போலீஸ் எதுக்கியா? இது சட்டப்படி குற்றன்றதெல்லாம் வேற விட்டுருங்க, நான் எளிமையாக கேட்குறேன். இப்போ அவர் கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு நீங்கள் அவர் கட்சி எம்எல்ஏவெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு இருப்பீங்க, வேடிக்கையாக பார்த்துட்டு இருப்பாரு. எந்த சிஎம் வேடிக்கை பார்ப்பார் சொல்லு? பார்க்க மாட்டேன். போன கவர்மெண்ட்டில் திமுக அரசை விமர்சனம் பண்ணி பேசுனதை தவிர நம்ம வேறு என்னப்பா பண்ணோம்? சட்டவிரோதமாக என்ன பண்ணோம்? எதுவும் பண்ணல. 70 கேஸு ஃபோனஸ் பறிமுதல் செய்து விட்டார்களாம். வழக்கு வந்து நிதிஷ் ஜிபேயில் 94,000 மிரட்டி வாங்கினாடுது. இதுக்கும் வீட்டில் நிற்கிற காருக்கு என்னப்பா சம்பந்தம்? எது காரை சைஸ் பண்ணிட்டு போனாங்க? 20 ஃபோன் இருக்குது கோர்ட்டில். எங்கள் ஃபோன் மட்டும் 20 ஃபோனு. நிதிஷ் ஃபோனு, என் ஃபோன் ஒரு ஃபோனு சேர்த்துக்க. என் ஃபோன் 3 ஃபோனு. இல்லை வாயில் கொழுக்கட்டை வச்சுக்கிட்டு தானே இருந்தீங்க 5 வருஷமா? இவங்களுக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர்லாம் முக்தார் தான் சார். உட்காந்து கெட்ட வார்த்தை பேசுனா கரெக்டாக அவங்களுக்கு பத்திரிகையாளர். அதுக்கும் ஆதரவு தெரிவித்து வீடியோ போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? மீசை எங்கள் பத்திரிகையாளர் மன்றம் கண்டிச்சாங்களே சார். சார் மாதிரி ஒரு இழிப்புறவிக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா இவங்க எப்படிப்பட்டவங்கன்றத மக்கள் புரிந்து கொள்வார்கள். நம்ம இதுக்கு மேலே பேச வேண்டியதில்லை. தொடர்ந்து மக்கள் மிக மிக அறிவாளிகள் என்பதை சொல்லி கொண்டு இருக்கிறேன். விளக்கமாலாம் சொல்ல வேண்டியதில்லை. அவனுங்க யார், எதுக்குப்பா சப்போர்ட்டாக வந்துட்டு இருக்கானுங்கன்றதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள். விடுங்க. சமீபத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஊழல் இல்லாத தமிழகத்தை தான் வந்து நான் கட்டமைக்க விரும்புகிறேன், அதையும் தாண்டி யாராவது ஊழலிலோ அப்படி இல்லை லஞ்சமாக பெற்றாலோ சொந்த கட்சிக்காரங்க தெரிஞ்சவங்க கூட பார்க்க மாட்டேன், அவங்களோட பதவி பறிக்கப்படும், அவர்கள் வந்து சிறையில் அடைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக பேசியிருக்காரு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து கம்யூனிஸ்ட் நாடுகள் நிறைய நாடுகள் இருக்குது, சீனாவாகட்டும். அப்படிப்பட்ட மோசமான சர்வாதிகாரம் கொண்ட வந்து நார்த் கொரியாவிலே வந்து லஞ்சத்தையும் ஊழலையும் கட்டுப்படுத்த முடியல, சீனாவையும் கட்டுப்படுத்த முடியல. இந்தியா வந்து ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரியில் வந்து ஊழல் என்பதை வந்து டக்குன்னு வந்து அப்படியே தொடச்சிட முடியாது. அப்படி இருக்கும்போது முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரியான கருத்தை எப்படி பார்க்குறது? நம்ம ரொம்ப அழகாக கேட்டிங்க இல்லையோ. வடகொரியாவில் ஊழல் இருக்கிறது, இஸ்ரேலில் ஊழல் இருக்கிறது, எல்லாவற்றையும் விட சீனாவில் ஊழல் இருக்கிறது. இத்தனைக்கும் சீனாவில் ஊழலுக்கு மரண தண்டனை. வடகொரியாவில் தலை விட்டுவான் சார், இந்த ஒரு இது தள்ளி விட்டுவார், அவரே கூட்டு போய் இங்கே சுட்டுருவாங்க, ஃபயரிங் ஸ்குவாட் வச்சு சுடுவாங்க. அங்கெல்லாம் ஒழிக்க முடியல, இங்கே ஒரு ஒழிச்சு கிழிச்சிருவாரான்றது தான் லியோ கேட்குற கேள்வியோட சாரம். சாரம் சாரம் லுக், முடியுது முடியாது அப்படின்றது வேற, முயற்சி தான் அதில் முக்கியம். ஓகே, இந்த 2 மாதத்தில் நடக்கிறதுலாம் உனக்கு வியப்பா இல்லை? இல்லை, நான் எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குது. வழக்கறிஞரை சந்திக்கிறதுக்காக எழும்பூரில் ஒரு ஹோட்டலுக்கு சென்றிருக்கிறேன். ஒரு நல்ல பணக்கார சொகுசுக்காரில் ஒருத்தர் வந்து இறங்கினார். வந்து இறங்கி நேராக வந்து கை கொடுத்தாரு. சார் ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்ஸ் சார், நல்லது நடந்திருக்கு சார். நான் பார்த்ததே இல்லை இந்தியாவில், என்ன உங்களுக்கு தெரியாது, என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன் சார். நான் வட தமிழகத்தில் ஒரு மாவட்டத்தில் கல்லூரி வைத்து பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த கல்லூரியில் பிஃபார்ம் மற்றும் டிஃபார்ம் கோர்சஸ் தொடங்கிறதுக்காக நான் கடந்த ஆட்சியில் பிப்ரவரி 2026 விண்ணப்பித்தேன். மாசு 2.5 கோடி ரூபாய் கேட்டார். கேட்கும்போது 1/2 கோடி தான் எனக்கு, 2 கோடி திராவிட மாப்பிள்ளை சாருக்கு. எனக்கு வர கட்டிங்லாம் பெரும்பாலும் மாப்பிள்ளை சாருக்கு தான் போகும். சரி சார், உங்களை நம்பி எப்படி சார் கொடுக்குறது, நீங்கள் எப்படி எலெக்ஷன் வரப்போகுது, 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் எப்படி அப்ரூவல் பண்ணி முடிப்பீங்க அப்படின்னா, எலெக்ஷனுக்குள்ளே எங்களால் பண்ணி முடிச்சிட முடியும், அப்படியே இல்லைனாலும் அடுத்து நம்ம ஆட்சி தான், ஸோ நீங்கள் அந்த 2.5 கோடியை கொடுங்க என்று சொன்னபோது எனக்கு நம்பிக்கை இல்லை சார். 2.5 கோடி தூக்கி எப்படி இவங்களை நம்பி கொடுக்குறது, ஒரு வாரம் லேட் ஆச்சுன்னா கூட எலெக்ஷன் டேட் வந்துச்சுன்னா எலெக்ஷன் வந்துச்சுப்பா அவள் தான் பட்டு துட்டை நாமத்தை போட்டுருவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டேன் சார். மருத்துவக் கல்வி இயக்குநரகத்திலிருந்து தலைமைச் செயலகத்திலிருந்தும் அதிகாரிகள் அவர்களாக என்னை அழைத்தார்கள். இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு
அதுக்கப்புறம் போய் பர்சியூ பண்ணல. சரி வரட்டும் பார்த்துக்கலாம், செட்டில் டவுன் ஆகட்டும் பார்த்துக்கலான்ட்டு நான் இருந்தேன். அவங்களா கூப்பிட்டாங்க. 10 பைசா வாங்காமல் அப்ரூவல் கிடச்சிச்சு சார் கோர்ஸுக்கு. இது மாதிரி பல கதைகளை நான் செல்லும் இடங்களில் எல்லாம் யாராவது ஒருவர் சொல்லுகிறார்கள், சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்கும். நேற்று ஒரு ரியல் எஸ்டேட் அதிபரை சந்தித்தேன். மாதம் எனக்கு 50 லட்ச ரூபா மிச்சன்றார். அமௌண்ட் யோசிச்சுப்பார். 50 லட்சம். 50 லட்சம். எனக்கு இது போன்ற ஆட்சி நடைபெறுவதால் நான் சில இழப்புகளையும் சந்திக்கிறேன் அப்படின்னாரு. ஏங்க இதில் என்னங்க இழப்பு உங்களுக்குன்னு? பிளாக் மணி வச்சுருக்கவன் தான் சார் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவான். இப்போ பிளாக் மணி எப்படி சார் ஜென்ரேட் ஆகும்? அதிகாரியும் அமைச்சரும் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கி அந்த பணத்தை தான் சார் எங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுப்பாங்க. நாங்கள் அதை நிலத்துல போட்டு டெவலப் பண்ணி கொடுப்போம். இப்போ அதோட வரத்து குறைந்து விட்டது. 2 மாத காலமாகவே பத்திரப்பதிவே குறைஞ்சிருக்குன்றது. கோல்டுலையும் லேண்டுலையும் தான் சார் கருப்பு பணம் முதலீடு செய்யப்படும். நீங்கள் நான் சொல்கிற டேட்டா மட்டும் இல்லை, நீங்கள் நகைக்கடை வியாபாரத்தெல்லாம் நீங்கள் டேட்டா எடுத்து பாருங்கள், குறைஞ்சிருக்கு. அப்படியா? ஸோ அது ஒரு புறம் இருந்தாலும் நான் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் தொழில் அடிப்படையில் மாதந்தோறும் நான் லஞ்சமாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 50 லட்சம் ரூபாய் எனக்கு மிச்சமாக இருக்கிறது. கான்சிக்வெண்ட்டாக நான் என் ப்ராப்பர்ட்டி விலையை குறைச்சிட்டேன்றாரு. அந்த 50 லட்ச ரூபா நான் லஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தது கஸ்டமர்கிட்ட தான் சார் வாங்குவேன். இன்றைக்கி அதை நான் கஸ்டமர்கிட்ட பாஸ் ஆன் பண்ணிட்டேன், குறைச்சிருக்கேன். சிலர் குறைச்சிருக்காங்க, சிலர் குறைக்கல. ஆனால் நான் குறைச்சேன்னா அது குறையும் ஆட்டோமேட்டிக்காக. பக்கத்தில் இருக்கவங்க குறைச்சி தான் சார் ஆகணும். லேண்ட் எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே தான் பீப்புள் போவாங்க. ஸோ அல்டிமேட்லி கன்சியூமர் இதில் பயனடைவார்கள். ஸோ இதெல்லாம் நான் அன்றாடம் கேட்கக்கூடிய கதைகள். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருந்தால் சாத்தியமா இல்லையோ? இல்லை, வாய்ப்பு இல்லை. வேறு திமுக எந்த கட்சி வந்திருந்தாலும் சாத்தியம் இல்லை. இல்லை, திமுக 100 ரூபா அடிக்கிறாங்கன்னா ஒரு 80 ரூபா 70 ரூபா சந்திப்பாங்க திமுக. அப்புறம் இவங்களாம் சரிக்கு சமமாக கொடுத்தாங்களா இல்லையா வாக்காளர்களுக்கு? எந்த தொகுதியில் கொடுக்கல? எல்லா தொகுதியிலும் கொடுத்தாங்க. கரெக்டாக திமுக ஈக்குவலாக பணம் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. ஆட்சிக்கு வந்துட போகிறோம், அடுத்து நம்ம ஆட்சி தான். அப்போ இவங்களும் கொடுக்குறாங்கன்னா அந்த பணத்தை எப்படி ரெக்கவரி பண்ணுவாங்க? இன்றைக்கெல்லாம் கடனில் தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்காங்க வீட்டில். வந்துருந்தாங்கன்னா ரெக்கவரி பண்ணாமல் இருப்பாங்களா? ஸோ அப்படி இருக்கையில் ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது அல்லவா? இது எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியுன்ற உங்களது சந்தேகம் என்னிடமும் இருக்கிறது. ஆனால் இந்த முதல் படியை ஒருத்தர் எடுத்து வச்சிருக்கிறார். இந்த முதல் படியை வைக்கிறதுக்கே எங்கள் ஆளிலையே பாஸ். பொதுமக்கள் போயிட்டு இந்த ஸ்கூல் அப்ரூவலுக்கெல்லாம் போயிட்டு எனக்கு மெட்ரிகுலேஷன் அப்ரூவல் கிடச்சிச்சுன்றான் ஒருத்தன், எனக்கு ரெனியூவல் கிடச்சிருச்சுன்றான் ஒருத்தன், இந்த பிஃபார்ம் டிஃபார்ம் கோர்ஸு காசு செலவு பண்ணாமல் அப்ரூவல் ஆகிடுச்சுன்றான் ஒருத்தன், ரியல் எஸ்டேட்டுக்காரன் இப்படி சொல்கிறான். இந்த செய்தியை கேட்குறதுக்கு இனிமையாக இல்லை உங்களுக்கு? இல்லை, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி செக்ரட்டரியேட் போயிருந்தேன். சரி, புதுசாக கவர்மெண்ட் வந்திருக்கு, அமைச்சர்கள் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு போனாங்க, மீடியா ஃப்ரெண்ட்ஸ். அப்படி போகும்போது நிறைய பேர் பார்த்தேன் நான். அப்போ ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு பையனை பார்த்தேன். அவன் MBBS முடிச்சிருக்கேன், நான் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு ஆல்மோஸ்ட் வேலைலாம் கிடச்சிருச்சு, ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல, நான் ஹெல்த் மினிஸ்டரை பார்த்து வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அருண்ராஜ் சாரை பார்க்க வந்து சொல்லிட்டு சொன்னேன். அது சொல்லி ஒரு 2 மாதம் இருக்கும். நான் தொடக்கத்தில் பிகினிங்கில் போனேன். அதுக்கு பிறகு அந்த மாணவன் அந்த பையன் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணான், ப்ரோ எனக்கு வேலை கிடச்சிச்சு, வேலை கொடுத்துட்டாங்க. பத்தியா? இப்போ சிஎம் ரீசெண்டாக இந்த சுகாதார பணியாளர்களுக்கு வேலை கொடுத்தாங்கல்ல, ஸோ அதில் எனக்கு கொடுத்தாங்க. அருண்ராஜ் சார் பணம் எதுவுமே வாங்கலை, அந்த டிபார்ட்மெண்ட் எதுவுமே பணம் வாங்கலை, நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க, பைசா வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சது அது நான் பார்த்து. இது மாதிரி ஒவ்வொருத்தட்டையும் 2 கதை இருக்குது. அந்த MBBS முடித்தவர் மாசுவை சந்திக்க சென்றிருந்தார் என்றால் பேண்ட்டை அவுத்துட்டு தான் கீழே அனுப்பிச்சிருப்பாங்க, கிட்னியை உருவி இருப்பாங்க. அது திருச்சி தனலட்சுமி காலேஜுக்கு போகணும், ரைட்டா? ஸோ ஹீ இஸ் மேக்கிங் அன் அட்டெம்ப்ட், ஏர்னஸ்ட் அட்டெம்ப்ட். அதோட நீட்சியாக தான் இந்த கேபினெட் மீட்டிங்கில் பேசுகிறத பார்க்கணும். சொந்த கட்சிக்காரனை கைது பண்ணுறாரு, அதுக்கு மேலே நடக்குமா பஸ்ஸே? ஸோ கட்சி பதவி விட்டு நீக்கினது இல்லாமல் ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு உடனே இது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். மற்றதெல்லாம் ஓகே. இப்போது திமுக ஆட்சியிலையும் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினா கட்சியை விட்டு நீக்காங்க, அறிக்கை வரும், அதிகபட்சம் எஃப்ஐஆர் போடுவாங்க, எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க. எஃப்ஐஆர் ரேர் இல்லையோ? இல்லை, நான் அதிகபட்சம் சொல்கிறேன். அதிகமாக போனால் அப்பா வீடியோ ரொம்ப பெருசாகிடுச்சு, ரொம்ப பரபரன்ட்டு கடுமையான விமர்சனங்களாக வர ஆரம்பிச்சிச்சுன்னா எஃப்ஐஆர் மட்டும் போட்டு வச்சுப்பாங்க. இவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ யாராக இருந்தாலும் நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிறாரு. அண்ட் எப்படி இந்த கேபினெட் மீட்டிங் நடைபெற்றிருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன் என்றால், கேபினெட் மீட்டிங்னா பின்னாடி செக்ரட்டரிஸ், டிபார்ட்மெண்டல் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, பின்னாடி சிஎம்மோட ஆஃபீஸோட என்டையர் செட்டப் பின்னாடி உட்கார்ந்துருக்கும், சைட்லேயும் ஆட்கள் இருப்பாங்க. அந்த கேபினெட் மீட்டிங்கில் இந்த அஃபிஷியல் அந்த மினிட்ஸில் போட வேண்டிய அஜெண்டாவில் இருக்கிற மீட்டிங்ஸ் எல்லாம் பேசி முடித்த பிறகு சைடில் இருக்கிறவங்கள வெளியில் எல்லாரையும், அந்த அதிகாரிகள் எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு ஹீ ஹேட் அ 1-to-1 டாக் வித் ஹிஸ் மினிஸ்ட்ரியல் கலீக்ஸ். அமைச்சர்கள் மட்டும் உள்ளே இருக்கிற சமயத்தில் பேசியிருக்காரு. இங்கே பாருங்கள், நல்லாட்சி கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்,
ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா யோசிக்காமல் மினிஸ்ட்ரி விட்டு தூக்கிடுவேன். 20 வருஷ பழக்கம், 25 வருஷ பழக்கம் அப்படின்லாம் நான் பார்ப்பேன்லாம் நினைக்காதீங்க. பதவி போயிடும். இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனுக்குலாம் கிதக்குன்னு இருந்திருக்கும். அதை விட செங்கோட்டை அண்ணனுக்கு பக்குன்னு இருந்திருக்கும். இதுக்காயா இங்கே வந்து சேர்ந்தேன், இப்படி பண்ணிட்டீங்களே, பேசாமல் இதுக்கு நான் ஃபைனான்ஸில் இருந்திருக்கலாமே, யாவது சம்பாதிக்கலான்ட்டு வருவாய்த்துறையை வாங்கிட்டு வந்தால் இப்படி எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொன்னான். ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியா பரன்னு ஆக்டிவாக இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் அமைச்சராக இருந்தீர்கள் என்றால் எவனாவது வீடியோ எடுத்து எங்கேயாவது சர்ச்சையாக ஊடகங்களில் செய்தி வந்துருச்சுன்னா நம்ம பதவிக்கு ஆபத்துன்ற அச்சம் உங்களுக்கு இருக்குமா இருக்காதா? இல்லை, ஆக்சுவலாக திமுக அதிமுக அந்த கட்சிக்காரங்களுக்கு வந்து லஞ்சம் எப்படி வாங்கணும், யார் மூலம் வாங்கணும்னு தெரியும். அந்த மாதிரி இப்போ தாவேக்கால வாங்கலாம், நேராக கொடுங்க அப்படிலாம் வாங்க மாட்டாங்க. ஜிபேல மாற்றி விடுங்கன்றது கொடுங்க, அதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க, ஒரு தரக 2-3 பேரை வச்சுருப்பாங்க, அது மூலமாக தான் வாங்குவாங்க. இவங்க புதுசு. இதையும் நேற்று சிஎம் வான் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்கள் பேரை சொல்லி எங்கேயாவது கை நீட்டினாங்கனாலும் நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ கீழே வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஒழுங்காக இருக்கிறது உறுதி செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைம் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம் இல்லையோ? எக்ஸ்பெரிமெண்ட் தான். எவ்வளோ நாள் ஓடுதுன்னு பார்க்கலாம். 60 வருஷமாக இது மாதிரி பார்க்கலையே. அந்த டெக்கான் காணிகள் ஆர்டிக்கிளில் தான் எழுதியிருந்தார். பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு 2 ரூபாய் என்று தொடங்கிய லஞ்சம் இன்று கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வந்து நின்றுருக்கிறது. ஸோ முதல் முறையாக அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. எவ்வளோ நாள் இது நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த நல்ல முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்போம். தினமலர்லாம் நேற்று வந்துருந்துச்சு பார்த்தீங்களா? பேஜ் 1 போட்டு கொண்டாடுறாங்க சிஎம் இனிஷியேட்டிவை. ஸோ எவ்வளோ நாள் ஓடுதோ பார்க்கலாம். பாமரனும் சாமானிய மனிதனும் இதனால் நன்மை பெறுகிறானா இல்லையா? அவ்வளோதான் சார். சுத்தமாக இன்னும் முழுமையாக தாவேக அரசில் ஊழல் 1% கூட இருக்காமல் 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி ஓட போகிறதுன்ட்டு நானும் சொல்லலை. அவங்களும் அதை சொல்ல மாட்டாங்க. குடும்பம் வரைக்கும் முயற்சி செய்வோமே, அதை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறார். அவ்வளோதான். சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் சொல்லியிருக்காங்க சார், பத்திரப்பதிவு துறையில் வந்து ஊழல் புறையோடி கிடக்கு, இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்திட்டு இருக்கோம். 1 லட்சம் ரூபாய்க்கு 20,000 ரூபாய் வீதம் லஞ்சம் பத்திரப்பதிவு துறையில் நிலவி கொண்டிருந்தது. அவர் சொல்கிறது குறைத்து சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதை விட மலைக்க வைக்கும் ஊழல் அங்கேயே நடந்திருக்கிறது. ஆனால் பத்திரப்பதிவு துறையில் ஈஸியாக மாட்ட மாட்டாங்கல்ல சார். லைக் பணம் வாங்கிட்டா இப்போ மற்ற துறையினாச்சும் வந்து தெரிஞ்சிடும், நீங்கள் வேலை காசு வாங்கிட்டு வந்து வேலையை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பத்திரப்பதிவு துறையில் வந்து லஞ்சம் வாங்கினதை வந்து ஈஸியாக வந்து கட்டுப்பிடிக்க முடியாது. ஐ அக்ரி இல்லையோ, டு சம் எக்ஸ்டென்ட் ஐ அக்ரி வித் யூ. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளாட்டு வாங்குறீங்க, இந்த ஃப்ளாட்டிலேயே ஒரு ஃப்ளாட்டு வாங்குறீங்க. இந்த ஃப்ளாட்டோட வேல்யூ குறைச்சிடலாம் நீங்கள் போட முடியாது. ஓகேவா? இந்த ஃப்ளாட் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 80 லட்சம் வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா? முடியாது. அதிகபட்சம் அதே 1 கோடிக்கு வாங்க முடியும். இல்லைன்னா 1 கோடியை 10 லட்சத்துக்கு நீங்கள் வாங்க முடியும். அப்போ இதில் ஸ்டாம்ப் டியூட்டி எவேஷன் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இல்லை. ஸோ இதில் சிக்கல் இருக்காது. இதில் எப்படி காசு வாங்குவாங்கன்றதை சொல்லிடுறேன். நீங்கள் நியாயமாக கைட்லைன் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருக்கீங்க, பத்திரம் ஆர்டரில் இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. பத்திரத்தை உன் கையில் கொடுக்கணுன்னா 50,000 கொடுக்கணும். இல்லைனா சார் இதில் கொரி இருக்குது, நான் டெப்டி கலெக்டர் ஸ்டாம்ப்ஸுக்கு அனுப்பணுன்ட்டு இவனாக கொரி போடுவான். டெப்டி கலெக்டர் ஸ்டாம்ப்பு 22 மாதம் வச்சுருப்பார் அது கையில். வீட்டை ரெஸ்ட் பண்ணிட்டு கையில் பத்திரம் இல்லாமல் லோன்னு நிலைய வேண்டியது தான். ஸோ இப்படி வாங்குவாங்க. பட் ஊரக பகுதிகளில் நான் அர்பன் பிளேசஸில் கொளுத்தலாம். ஏன்னா ஏழை எளிய மக்கள்ன்றது இல்லாமல் கிளாரிட்டியே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், செங்கல்பட்டுலேருந்து 10 கிலோமீட்டரில் நீ வந்து ஒரு 5 ஏக்கர் லேண்ட் வச்சுருக்க. அந்த 5 ஏக்கர் லேண்டில் ரியல் எஸ்டேட் பண்ணலான்னு முடிவெடுத்துற. நீ இதுக்கு மேலே விவசாயம் கட்டுப்படி ஆகுதுன்னு முடிவெடுத்துற. இப்போ உனக்கு பக்கத்தில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஏக்கரில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும் இல்லையா? ஆனால் உன்னோட லேண்டு இனிமேல் ஸ்கொயர் ஃபீட்டாக மாறுது. கரெக்டாக? 5 ஏக்கரை நீங்கள் ரியல் எஸ்டேட்டாக மாற்றலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது சென்ட் ஆகும் இல்லையா? ஒரு ஏக்கர் 100 சென்ட்டு. இப்போ இனிமேல் சென்ட்டு மதிப்பு சதுரடி மதிப்பில் தான் இதை கணக்கிட வேண்டும். சுற்றி ஏக்கர் மெஷர்மெண்ட்டு, இதற்கு சென்ட்டு மதிப்பீடு அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட்டு மதிப்பீடுனா என்ன ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதுக்கு போடுவோம், என்ன மதிப்பை போடுவோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு? இப்போ பக்கத்தில் வந்து ஒரு 2400 சதுர அடியில் ஒருத்தர் வீட்டு மனை கட்டிகிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கேன், பிரச்சனையே இல்லை, ஈஸி. அவருக்கு என்ன போட்டிருக்காங்க, அதை விட ஒரு 5 ரூபாய் ஏற்றி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போட்டுடலாம். சுற்றி விவசாய நிலம், உன்னது மட்டும் நடுவில் மனை. என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண சொல்லு? நான் போடுறது தான் வேல்யூ. இங்கே தான் பதிவாளரோட டிஸ்கிரிப்ஷன் வருது. ஓ, அவர் கொடுப்பாரா? அவர் என்ன வேணால் ஃபிக்ஸேஷன், அதுக்கு பேர் என்ன வேணாலும் போடலாம். ஒவ்வொரு மாவட்டத்தின் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் தான் இந்த வேல்யூவை டிசைட் பண்ணுவார். அவர் ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 650 ரூபா போகுது, நீ 650 ரூபா கட்டணும் போடலாம்.
இல்லைங்க நான் கொஞ்சம் பணம் கொடுத்து கொஞ்சம் ஏற்றி போடுங்க அப்படின்னா போடுவாரா? கம்மியாக போடுவாங்க. நீ ஃபஸ்ட்டு இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏக்கர் டு ஸ்கொயர் ஃபீட் கன்வர்ஷனுக்கு கம்மியாக தானே போடணும். ஆமாம். நீ கம்மியாக வாங்கி பதிவு பண்ணிவிட்டு விற்கும் போது வேணால் ஜாஸ்தி பண்ணிக்க. ஓ. ஸோ டிஆர்லாம் வாங்க முடியாது. மூர்த்தியை நீ கவனிச்சேன்னா அந்த டிஆர் எப்படி மதிப்பீடு போடுவார்னா, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீட்டு மனை இருக்குது, அந்த வேல்யூ தான் இதுக்கு இந்த இவ்வளோ கட்டினா போதும்னு போடுவார். இப்படி வளைச்சு குவிச்சிருக்காங்க. இது போக டபுள் டாக்குமெண்ட், ஏகப்பட்ட டபுள் டாக்குமெண்ட் நடந்திருக்கு. இதில் எல்லாமே அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நிர்மல்குமார் அவர்கள் தான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர். இப்போ அங்கேருந்து ஒரு பெருச்சாலி பயிற்சி கல்லூரிக்கு போயிடுச்சு. அதனால் இப்போது இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்த சொத்து, இது போல பத்திரப்பதிவில் நடந்த முறைகேடுகள், இது எல்லாவற்றிலும் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்ய ஆதாரங்களை சேகரிக்குமாறு அதை முடுக்கிவிட வேண்டியது திரு நிர்மல்குமார் அவர்களின் கடமை. நேற்று வேறு ஏதோ எளிய கல்யாண மண்டபம் சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. அதுதான் மூர்த்தி, இது நம்ம முன்னாடியே ரிலீஸ் பண்ண வீடியோ தான் அது. ஸோ நிர்மல்குமார் அவர்கள் வெறுமனே பத்திரிகையாளர் சந்திப்பில் இவ்வளோ நடந்திருக்கு அவ்வளோ நடந்திருக்குன்றதெல்லாம் சொல்லாமல் இன்னும் அந்த ஆர்டிஸ்ட்கே கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல. உண்டா இல்லையாப்பா? கண்டுபிடிச்சிட்டாங்களா? 16 காணா போச்சு, 35 ஏதோ சம்திங் குட்டி போட்டுருச்சு அந்த ஆர்டிஸ்ட்க்கு பெங்களூருக்கு போய். சொல்லு. சரிங்க சார். அடுத்ததாக வந்து தமிழகத்திலேருந்து 2 அமைச்சர்கள் வெளிநாட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அவங்க வந்து வெளிநாடு போகும்போது அவங்க பர்சனல் பாஸ்போர்ட்டில் வந்து வெளிநாடு போயிருக்காங்க. ஸோ இது பற்றி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க அந்த அமைச்சர்கள்கிட்ட. இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தேகம் வரும். அப்போ மினிஸ்டராக ஒருத்தவங்க ஆகிட்டாங்கன்னா தமிழக அமைச்சரவையில் அவங்க சொந்த பாஸ்போர்ட்டில் வெளிநாடு போகக்கூடாதா? அதுக்கு அப்படி வெளிநாடு போனால் எந்த மாதிரியான வழிகாட்டல் நெறிமுறைகள்லாம் இருக்குது? இது இன்னைக்கு டிடி நெக்ஸ்ட்டில் தான் இது பற்றிய செய்தி வந்திருக்கிறது. இப்போது நீயும் நானும் வெளிநாட்டுக்கு போனால் சாதாரண பாஸ்போர்ட், எல்லா குடிமக்களுக்கும் கொடுக்கக்கூடிய பாஸ்போர்ட். அரசு ஊழியர்களும் அரசு அதிகாரிகளும் வெளிநாட்டுக்கு அரசு பணியாக செல்வதானால் அதற்கு வெள்ளை நிற பாஸ்போர்ட், அஃபிஷியல் பாஸ்போர்ட்டுன்னு சொல்லி இஷ்யூ பண்ணுறாங்க. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் வெளிநாடுகளுக்கு அலுவல் ரீதியாக சென்றால், நீங்கள் இப்போ ப்ரைவேட் விசிட்டுக்கு போனால் இது இஷ்யூ இல்லை. ஆனால் திரு ராஜ்மோகன் அவர்களும் கீர்த்தனா அவர்களும் அலுவல் ரீதியாக பயணித்திருக்கிறார்கள். அப்போது அவர்கள் மெரூன் நிறத்தில் வழங்கக்கூடிய டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை தான் பயன்படுத்த வேண்டும். சரி, புதுசாக வந்திருக்காங்க, தெரியாமல் இந்த மாதிரி போயிட்டாங்க என்று சொல்லும் காரணம் ஏற்புடையது அல்ல. ஆனால் அதான் உண்மையான காரணம். அதான் இல்லை, அதை ஒத்துக்க முடியாதுப்பா. கூட அதிகாரிங்க எதுக்கு இருக்காங்க? இப்போ என்ன நடக்குதுன்னு இதில் ரொம்ப முக்கியமாக ஒன்று கவனிக்கணும். கூட இருக்க ஆஃபீஸர்ஸ்க்கு நல்லா தெரியும், ரைட்டா? போட்டுன்னு விட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க, தெரிஞ்சுமே விட்டுருக்காங்க. ஆமாம், நீ எனக்கு காசு வாங்க விட மாட்டேங்கிற, நீ வாங்க மாட்டேங்கிற, என்னையும் வாங்க விட மாட்டேங்கிற. கேட்டால் என்ன சொல்கிறேன்னா, நானும் ரீல்ஸ் போடுறேன், நீ வேணா ஒரு ரீல்ஸ் போடு, என் கூட இருக்கிற மாதிரி ரீல்ஸ் சேர்ந்து போடு. அப்போ என்ன சம்பாதிக்க விடாத உனக்கு பிரச்சனை வந்தால் எனக்கு என்ன வந்துச்சு? பதில் சொல்லு. அண்டு நேற்று கேபினெட் மீட்டிங்கில் இது குறித்தும் முதல்வர் பேசியிருக்கிறார். தினமலரில் ரிப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நமது அரசுக்கு ஒத்துழைப்பு தராத அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்புன்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வேணுக்குனே கோத்து தான் விட்டுருக்காங்க. இந்த பாஸ்போர்ட் குறித்து பேசும்போது அப்படியே கூடுதலாக ஒரு பாஸ்போர்ட் தகவலை சொல்லி விடுகிறேன். நேற்றைய நிகழ்ச்சியில் மத்திய ஏஜென்சியை சேர்ந்த அதிகாரிகள் சென்னை பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வந்து சில பாஸ்போர்ட் கோப்புகளை எடுத்து சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கு. அவர்கள் எடுத்து சென்ற கோப்புகளில் 3 கோப்புகள் குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போன ஏஜென்சி எதுன்றதை சொல்லிடுறேன். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் விஜிலன்ஸ் பிரிவு என்று ஒரு பிரிவு இருக்கிறது. ஆவினில் விஜிலன்ஸு, இபியில் விஜிலன்ஸு, இது போல் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் ஒரு விஜிலன்ஸ் பிரிவு இருக்கிறது. அந்த விஜிலன்ஸ் பிரிவு அதிகாரிகள் தான் வந்து ஒரு 8 பாஸ்போர்ட் கோப்புகளை அள்ளி சென்றிருக்கிறார்கள். அதில் அந்த 3 பெயர்கள் தெரிய வந்திருக்கின்றன. ஒன்று, நமது நேயர்கள் அனைவருக்கும் அறிமுகமான ஜிடிஎம் என்கிற கௌதம், அருணின் பிரின்சிபல் பினாமி. 2வது பெயர் பிரவீன், அருணோட அக்காள் மகன். 3வது பெயர் தாமஸ் வில்லியம்ஸ். இந்த தாமஸ் வில்லியம்ஸ் அருணோட நண்பர். இந்த தாமஸ் வில்லியம்ஸ் தான் கௌதமை அருணுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவங்க 3 பேரோட பாஸ்போர்ட்டுக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் வேணான்னு அருண் கையொப்பமிட்டு சான்றளித்திருக்கிறார் என்பது தான் தகவல். இன்னொரு 5 பேரோட பேர் எடுத்திருக்காங்க. நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல், அருண் யார் யாருக்கெல்லாம் பாஸ்போர்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் வேணான்னு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணாரா, அவங்க பாஸ்போர்ட் எல்லாம் தூக்குன்னு சொல்லியிருக்கு. இதுதான் அந்த பாஸ்போர்ட்டை பற்றி நீங்கள் தொடங்கியதால் இது ஒரு கூடுதல் பாஸ்போர்ட் தகவல். சார், இப்போ திமுக ஆட்சி காலத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக வந்து பல்வேறு கட்டடங்கள், அதே போல் மருத்துவமனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. சாலைகள், பாலங்கள் கட்டினாங்க. ஸோ சென்னையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு
சாலை திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா, திருவான்மியூர்லேருந்து உத்தண்டி வரைக்கும் உயர்மட்ட சாலைகள் 2100 கோடியில் வந்து கொண்டு வரதா ஒரு திட்டம் இருந்தது. அது வந்து அங்கே ஈசிஆரில் தேவையான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து தேவைன்னு வச்சிங்களேன். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப இப்போ 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 சமீப நாட்களாக வந்து நெரிசலில் இருக்குது. அதோட திட்ட மதிப்பை வந்து குறைக்கிறதா தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையான அரசு முடிவு எடுத்ததாக வந்து சொல்கிறாங்க. அது உண்மையா? ஏன் வந்து அந்த திட்டத்தோட மதிப்பை குறைச்சிருக்காங்க? ஏடிஎம்கே பீரியட்லேயே இது தொடங்கியதாக தான் நினைவு இந்த மெத்தடு. இதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் கட்டுறதுக்கு, ஒரு பாலம் கட்டுறதுக்கு, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பாலம் கட்டுறதுக்கு, ஒரு ரோடு போடுறதுக்கு 1000 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோ. 5% 10% அப்படின்ட்டு இந்த லஞ்சம் வசூலிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த 5% 10% எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ட்ராக்டரோட மார்ஜின்லேருந்து வரும். அவன் எப்படியும் ஒரு 20% அடிக்கிறதுக்கு வச்சுருப்பான் மார்ஜின். அப்புறம் இவங்க வாங்குகிற இந்த தொகையின் அடிப்படையில் கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனோட மார்ஜினில் 20% வச்சுருக்கான்னா அதில் கம்மி பண்ணிக்கிட்டு 10% நான் எடுத்துக்கிட்டு 10% லஞ்சமாக கொடுத்துறேன்ட்டு இருந்துட்டு. ஏடிஎம்கே பீரியடே இது தொடங்கியது என்று தான் நினைவு எனக்கு. அப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த அரிய வகை ஏழைகளுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கும்போது 1000 சீட் இருக்குன்னா, அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 15%னா 1150 சீட்டை உயர்த்தினாங்கல்ல, அது மாதிரி இவங்க லஞ்சத்தை உயர்த்த தொடங்கினாங்க. ஸோ ஒரு ரோடு போடுறதுக்கு 1 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுக்க, 1,20,000 ரூபான்னு நான் உனக்கு அதோட டெண்டர் விடும்போதே 1,20,000 ரூபாய் ஆக்கிடுறேன். அந்த 20,000 என்கிட்ட கொடுத்துரு. சரி, 1 லட்ச ரூபாய்க்கு ஆக வேண்டிய ரோடை 1,20,000 எப்படி ஆக்குவேன்? டெண்டர்லேயே ஏற்றி கொடுத்துருவாங்க. இதான்ப்பா எப்படிப்பா ஏற்றுவேன்? என்ன தான் காஸ்ட் எஸ்கலேஷன் சொன்னாலும் 20,000ன்றது கம்மி, 1.5 லட்சம் ஆக்கிடுறாங்க. நீ தான் டெண்டர் விட்ற, யாரும் மறுக்கல. போன மாதம் 1 லட்ச ரூபாய், இந்த மாதம் எப்படி அது 1.5 லட்ச ரூபா ஆகும்? அதே ரோடுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு 10% போட்டுக்கலாம். 10% ரைட்டு, ஃபேர் இனஃப். அதுவும் ஒரு மாதத்துல இன்ஃப்ளேஷன் 10%, ரொம்ப ஓவர். சரி, இவங்க எப்படி தான் போடுறாங்க சார்? இந்த இடத்துல தான் கன்சல்டன்ட்டோட ரோல் வருது. நம்ம சிஎம்டியில் ஒருத்தர் வந்து டெல்லிக்கு போயிட்டார் சார் டெபுடேஷனில். அன்சுல் மிஸ்ரா அவர் தான் ஆரம்பித்தார் அதை. ஸோ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ இந்த இடத்துல 1 கிலோமீட்டருக்கு ரோடு போடணும், 10 கோடி ரூபா ஆகும். உங்கள் துறை இன்ஜினியர்ஸு பார்த்துட்டு சார் 10 கோடியில் முடிச்சிடலாம், இன்றைக்கி ரேட்டு விற்கிற தார் ஜல்லி கில்லி லேபர் எல்லாம் சேர்த்தோன்னா 1 கோடி ரூபாயில் அந்த ரோட்டை போட்டுடலாம் சார்னு சொன்ன உடனே புத்தனாப்புல நீ உட்காருன்னு சொல்லிட்டு, இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு சாலை போடுவதற்கு கன்சல்டன்ட்டுகள் தேவை அப்படின்னு அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்து அந்த கன்சல்டண்ட்டை செலக்ட் பண்ணுறதுல ஒரு அமௌண்ட்டு. ஸோ லஞ்சம் கொடுத்து வர்ற கன்சல்டன்ட்டு எம்பிட்டு சார் போடணும்? இல்லைப்பா போன வாட்டி 1 கோடி ரூபாய் 5 கோடி போட்டு தட்டா, அதெல்லாம் வேணாயா, ஒரு 2 போடு அப்படின்னா அந்த கன்சல்டன்ட்டு இங்கே போடுறதுக்கு 2 கோடி ரூபா ஆகும். 2 கோடி ரூபாய்க்கு ஒத்த ரூபா குறைஞ்சாலும் ரோடு போட முடியாதுன்றோம். ஸோ இந்த 2 கோடி ரூபாய்க்கு டெண்டரை விட்டு 1 கோடி ரூபா உனக்கு, 1 கோடி ரூபா அண்ணனுக்கு, இப்படி இறுதி நேரத்தில் தேர்தல் செலவுக்காக அந்த சீக்கு கோடி, அவர் பேர் என்ன, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு, உடம்பு பூரா வியாதி, பாவத்தை கிட்னி ஃபெயிலியர் வேறு. அதுக்கு நான் சீக்கு கோழி நான் சொல்கிறது. ஏன்பா வந்து என்ன சொன்னார் ஏர்போர்ட்டில் சொல்லியா? நரம்பு பிரச்சனை, வகுறு பிரச்சனை, அனைத்தும் பிரச்சனைன்றாரு. அப்போ நீ ஒரு 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 நடமாடும் பேஷண்ட் அவர் இல்லையா? அப்போ ஒரு சீக்கு கோழின்னு தான் சொல்லணும், வேற என்ன சொல்கிறது? சரி சார், வாங்க பாயிண்ட். ஸோ அவர் சொன்னது ஒரு டைம் சொல்லிட்டு போயிட்டார். உண்மையில் உடம்பு சரியில்லாமல் இருக்குதுக்கா போனேன் சிங்கப்பூருக்கு, தெரியாது எங்களுக்கு, பைத்தியார மாதிரி தெரியுது எங்களெல்லாம் பார்த்தா. ஸோ அப்போதே நமக்கு தகவல் வந்தது. இன்னொன்று விரிவாக சொல்கிறேன், நம்மை அணுகியது அந்த டெண்டரை எடுக்க முயற்சித்த இன்னொரு நிறுவனம், காம்படிட்டர். நீயும் ஃப்ராடு தானே பண்ணான்னு கேட்டால், சார் நான் ஃப்ராடு தானே பண்ணுறேன் பண்ணலன்றதெல்லாம் விட்டுருங்க, நான் மும்பையில் இத்தனை பிரிட்ஜு கட்டியிருக்கேன், கொல்கட்டாவில் இத்தனை பிரிட்ஜு கட்டியிருக்கேன், இங்கே இத்தனை பிரிட்ஜு கட்டியிருக்கேன், இதில் பாதி வேலைக்கு அதெல்லாம் கட்டியிருக்கேன், சரியா இங்கே போய் நான் பாதி வேலைக்கு கட்டுறேன்னு சொல்லியா, நீ தானே லோயஸ்ட் டெண்டராக வருவேன்னு கேட்டால், சார் நான் சொன்னேன் சார் கேட்கல, இப்படி கம்மி காசில் கட்டுறவங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னதோடு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹைவேஸ் சீஃப் இன்ஜினியர் இந்த கம்பெனி தரமான கம்பெனியா என்று சான்றிதழ் கொடுக்கும் நிறுவனங்கள் தான் டெண்டரில் பங்கேற்க முடியும். சரி நீ போய் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கியா? சார் அவரை பார்க்கவே முடியல சார், அவர் போனாலும் எந்திரிச்சு ஓடுவார். சரி இப்போ என்னங்கன்னு சார், கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த டெண்டரை கொடுக்கறதுக்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு 250 கோடி வாங்கிட்டார். நாளைக்கு டெண்டர் லாஸ்ட் டேட். அந்த உடம்பு முடியாமல் போனவரா சார்? அவர் தான். இதை நம்ம பிரேக் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? பண்ணாமல் டெண்டர் தள்ளி வச்சிட்டாங்க, அமௌண்ட்டையும் குறைக்கிறாங்க. இல்லை அப்போது தள்ளி வச்சிட்டாங்க பயந்துட்டு. நம்ம தான் சொல்கிறோமே கேஎன்ஆருக்கு போகுது இந்த டெண்டர்னு சொல்கிறோம் நிகழ்ச்சியில், தள்ளி வச்சிட்டாங்க. ஃபோன் பண்ணி சந்தோஷமாக சொன்னேன், சார் காலி சார். அவங்களும் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, அந்த இன்னொரு நிறுவனமும் சீஃப் இன்ஜினியரை பார்க்கவே முடியல, சர்டிஃபிகேட் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான்னு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இவங்களையும் கூப்பிட்டு ஏதோ சமாதானப்படுத்திட்டாங்களா என்னன்னு தெரியல. அதாவது கேஎன்ஆர் அந்த டெண்டரை வாங்கி
கேஎன்ஆர்கிட்டேருந்து இவங்க ஒர்க் வாங்கி செய்கிற மாதிரி சம்திங் லைக் தட் சம் அரேஞ்ச்மெண்ட். அப்புறம் கேஸ் எல்லாம் விட்ரா பண்ணிட்டாங்கன்னு நினைவு எனக்கு. 250 கோடி இந்த ஒரு பிரிட்ஜில் மட்டும் வாங்கிட்டாரியா. சரி, இப்போ வந்து பிரிட்ஜி வந்து டெண்டரை நிறுத்திட்டாங்க, அவரும் பணம் வாங்கிட்டாரு. கேஎன்ஆர் நிறுவனத்துக்கே இந்த டெண்டர் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்படி கிடைச்சாலும் வந்து அமௌண்ட்டை கம்மி பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஒரு 600 கோடி கிட்ட கம்மி பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது கேஎன்ஆர் அந்த கம்பெனிக்கு வந்து அந்த 250 கோடி திருப்பி கொடுத்துருவாரா ஏவாவேல் அவர்கள்? மீண்டும் வந்து கேஎன்ஆருக்கே வந்து அந்த டெண்டர் கிடைக்குமா? எனக்கு நரம்பு பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியரு, கிட்னி ஃபெயிலியர் சார், நெஞ்சு பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை இருக்குதா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கறதுக்காக சிங்கப்பூர் போய் அந்த 250 கோடி செலவாயிடுச்சுப்பா. இப்போ வந்து அண்ணன்ட்டு திருப்பி கேட்குற. நெக்ஸ்ட்டு இதான் பதில் சொல்லுவார். ஒரு சாதாரண தனியார் பஸ் கண்டக்டராக இருந்து இன்றைக்கி வந்து கல்வி தந்தையாக உயர்ந்திருக்கிறாரு அந்த மனுஷன். அவர்கிட்ட போய் துட்டு திருப்பி கேட்குறேன்றிய. அண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இந்த அரசு இந்த விஷயத்தை கையாளுது என்று நான் புரிந்து கொள்கிறேன். டெண்டரை நீ ரத்து பண்ணனா கோர்ட்டுக்கு போயிடுவாங்க, சரியா? ஸோ இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. ஒரு கமிட்டியை போட்டு வேல்யூவை பூரா குறைச்சிட்டாங்க. தேவைக்கு அதிகமாக பல இடங்களில், அதாவது 1500 கோடியில் கட்ட வேண்டிய இந்த பாலத்தை 2100 கோடிக்கு 600 ரூபாய் கூடுதலாக மதிப்பீடு போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இது மாதிரி வேல்யூ கூட்டப்பட்டிருக்குன்னு ஊகித்து கொள்ளுங்கள். இந்த நந்தனம் போயிருப்பீங்க. நந்தனத்தில் இப்போது ஒரு பாலம் கட்டுமானம் நடந்து கொண்டு இருக்கிறதா? இதே மாதிரி இன்ஃப்ளேட்டட் காஸ்ட்டில் கட்டின ஒரு பிரிட்ஜ் தான். இந்த எலெக்ஷன் பக்கத்தில் அவசரமாக கட்டாங்க. இவரே இப்போ இன்ஸ்பெக்ட்லாம் பண்ணார், ஞாபகம் இருக்கா? இப்போ அது கட்டி முடிக்கிறது 1.5 வருஷம் பண்ணுறாங்க. அதுவும் திமுக ஜெயிச்சு திரும்ப வந்தால் அதை எவ்வளோ நாள் இழுத்துருப்பாங்கன்னு தெரியும். இழுத்துருப்பாங்க. இன்னும் இது மாதிரி எத்தனை ப்ராஜெக்டை போட்டிருப்பாங்க யோசிச்சு பாரு. நீங்கள் ஒரு பேருந்து நிலையம் கூட சொன்னீங்க, திருவள்ளூர் பக்கத்தில் வந்து ஒரு பேருந்து நிலையம் கட்டுறாங்க, காஸ்ட் டபுள் ஆக்குறதுக்கு வந்து அங்கே ஏசி போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து ஏசி வந்து கிளம்பாக்கம். தம்பி பஸ் ஸ்டாண்ட் கட்டி முடிச்சிட்டாங்கப்பா, ரைட்டா? எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஓகே. சேகர் பாபு கிட்ட சிஎம்டிஏ துறை கொடுக்கப்பட்ட பிறகு இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறாரு. இன்ஸ்பெக்ஷனுக்கு போய் இது என்ன ஹால்? இல்லை சார், பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சா, இன்னொரு 3 மாதத்துக்கு திறப்போம் சார். உன் இஷ்டத்துக்கெல்லாம் திறக்கக்கூடாது. இந்த ஏழை பயணிகள் ஏசி அறையில் அமரக்கூடாதா? மேலே எல்லாத்தையும் இஷ்டம் அவங்களுக்கு ஏசி ரூம் கட்டு. காசிமேடு பஸ் ஸ்டாண்டில் ஏசி ரூம் போட்ட மாதிரியா? அது மாதிரி கிளம்பாக்கத்தில் ஏசி பஸ் கட்டி, ஏன்னா பழைய மந்திரிங்கெல்லாம் டெண்டர்லாம் வாங்கி முடிச்சிட்டாங்க. இவர் வந்து புதுசாக கட்டு. நேரு மட்டும்தான் அங்கே ஏசி போடுவாரா பஸ் ஸ்டாண்டில்? நான் போடுறேன் கட்டி ஒரு அமௌண்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது மாதிரி தான் இது. ஸோ இதை இவங்க ஒரு கமிட்டி போட்டு செக் பண்ணி பார்த்ததில் 30% 40% அதிகமாக இருக்கிறது தெரிஞ்சு 600 கோடி இந்த ப்ராஜெக்ட் கம்மியாக இருக்குது. இது தொடங்கலை, இதை பண்ண முடியுது. இந்த நந்தனம் பிரிட்ஜ் சொன்னேன்ல, பாதி வேலை முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணுவேன்? இது போல தான் இந்த கிண்டியில் இருக்கிற அந்த கிங் இன்ஸ்டியூட்டை அது ஸ்டார்ட் பண்ணல, இல்லை பண்ணிட்டாங்க. டெண்டர் விட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் எப்போனா மார்ச்சில் விட்றாங்கப்பா டெண்டர். கவர்மெண்ட்டில் ஏற்கனவே நிதி இல்லை, புது கட்டுமானம் கட்ட முடியாது. ஆராய்ச்சிக்காக பல்கலைக்கழகத்தில் கார்பஸ் ஃபண்டு வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தமிழகம் முழுக்க இருக்க மருத்துவக் கல்லூரிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியது. ஆராய்ச்சிக்காக கார்பஸ் ஃபண்ட் இருக்குல்ல, அதை எடுத்து குழந்தைகள் மருத்துவமனை கட்டின்னு இருக்கிறாங்க. அதில் என்னாச்சுன்னா டெண்டர் விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சார், சிஎம்டியில் இருக்க மொத்த காசு செலவழிஞ்சிச்சான், அரசிட்ட வந்து இப்போ கையேந்தி நிற்கிறாங்க சார். இது நேற்று தொடர்ந்து 2-3 நாட்களாக விரிவாக பேசி கொண்டிருந்தோம். இப்போது சிஎம்டிஏ ஊழியர்களுக்கு சம்பளம் போட பணம் இல்லை. இது வரைக்கும் சிஎம்டிஏ தொடங்கிய காலகட்டத்திலிருந்து, அதுக்கு முன்னாடி சென்னைன்னு பெயர் மாற்றத்துக்கு முன்னாடி எம்எம்டிஏன்னு சொல்லுவாங்க, அதை தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை நிதி நெருக்கடியை சந்தித்ததே இல்லை. என்னென்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த வேலையும் கிடையாது. நீ இப்போ ஒன்றும் வீடு கட்டுற, அந்த வீட்டுக்கு பிளானிங் அப்ரூவலுக்காக விண்ணப்பிக்கிற. இப்போ இந்த பிளானிங் அப்ரூவலுக்கு ஒரு கட்டணம் செலுத்தணும்ல, அந்த கட்டணமே சிஎம்டிஏ இயக்குவதற்கு போதுமானதாக இருந்தது. ஏன்னா சென்னையில் வந்து நிறைய கட்டடங்கள் கட்டுறாங்க, இவ்வளோ கட்டடங்கள், அது சைஸை பொறுத்து அவங்களுக்கு அமௌண்ட் வரும், அப்படி தானே சார்? ஆமாம், ஸ்கொயர் ஃபீட்டு காசு ஃபீ. ஸோ அது போதுமானதாக இருந்தது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி ஃபண்டு இருந்திருக்கு. ஆஹா, சேகர்பாபு போன உடனே இவ்வளோ ஃபண்டு வச்சுருக்காங்களா, ரைட்டு, மீன் மார்க்கெட்டு கட்டு, பஸ் ஸ்டாண்டை கட்டு, வடசென்னை வளர்ச்சி கட்டு அப்படின்னு பண்ணி தொடச்சிட்டு 2000 கோடி கடன் வாங்கி அதையும் தொடச்சிட்டு போயிட்டார். இதே போல் அடுத்து இவர் கண் வச்சது தான் பார்த்தா எந்தெந்த கோயில் எல்லாம் நிதி அதிகம் இருக்குது. அண்ணே, பழனி கோயில் ஏகப்பட்ட ஃபண்டு வச்சுருக்காங்கண்ணே, தூக்கு. அண்ணே, கபாலீஸ்வரர் கோயிலில் ஒரு 25 கோடி வச்சுருக்காங்கண்ணே. கல்யாண மண்டபத்தை கட்டியா? திருவண்ணாமலை கோயிலில் இத்தனை கோடி வச்சுருக்காங்கண்ணே. அந்த ஒரு யானை செத்து போச்சு இல்லை, அதுக்கு ஒன்று நினைவு மண்டபம் கட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு இந்த லாஜிக் புரியல. அப்புறம் அந்த ஆலயம் தொடர்பாக வழக்கு தொடுப்பார்ல ரமேஷ், அவர் நம்ம சேனலுக்கு வந்து தான் சொல்கிறாரு. நானும் வந்து, சார் என்ன சார் தப்பு, கோயில் நிதி எடுத்து இது கல்லூரி கட்டினா அப்படின்னு. சரி சார், இப்போ மயிலாப்பூர் நிதி எடுத்து மயிலாப்பூரில் தானே சார் கல்லூரி கட்டணும், ஏங்க வேறு இடத்துல கட்டி கல்வி புகட்டக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே ரூல் என்ன சொல்லுதுன்ட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாது. ஸோ இந்த
கட்டுமானத்தில் காசு அடிக்கணுன்றதுக்காக தான் சார் இவங்க கல்லூரி கட்டுறதே. இவங்க நோக்கம் கல்வி புகட்டணுன்றது இல்லை சார். ஆக்சுவலாக வந்து அமைச்சர் ரமேஷ் சொன்னார், ஒரு கோயிலில் வந்து கழிவறையே இல்லை, அங்கே வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி கரெக்ட், கேன்சல் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? கக்கூஸ்க்கு வழி இல்லை, எதுக்கிட்ட மல்டி லெவல் கார் பார்க்கிங்க? இதெல்லாம் முதல்வரின் சிந்தையில் உதித்த திட்டங்கள் ரத்து பண்ணிட்டாங்க. அண்ட் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜிலே திமுகவோட இந்த திட்டங்களை நீதிமன்றங்களில் வழக்கு தொடுப்பதன் மூலமாக தடுத்து விட்டார்கள். அசம்பிளியில் அனௌன்ஸ்மெண்ட்டு, இந்தந்த கோயில் நிதிகளில் இந்தந்த கல்லூரியை கட்ட போகணுன்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக போட்டுட்டாங்க சேகர்பாபு. இவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ கோர்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா, இப்போ இந்த 4 கல்லூரிக்கு, இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் குளத்தூரில் கட்டுற கல்லூரி, இது மாதிரி இந்த 4 கல்லூரி கட்டுறீங்கல்ல, இதோடு நிறுத்திக்க, இனிமேல் புது காலேஜெலாம் கட்டக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் ஓரளவுக்கு தப்பிச்சுது டெம்பிள் ஃபண்ட்ஸு. சார், தமிழகம் முழுவதும் திமுக வந்த பிறகு நிறைய மணமகள் மன்றங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டாங்க. ஒரு FL2 லைசன்ஸ் வாங்கினா எத்தனை கோடி கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேர்காணலில் பேசியிருக்கோம். இப்போ இந்த அரசு வந்த பிறகு வந்து நிறைய டாஸ்மாக் மூடினாங்க. அதே போல் நிறைய ரெஸ்டோ பார் வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. அதாவது மதுக்கூடம் இருக்கும் ஒரு புறம், இன்னொரு பக்கம் வந்து உணவு அங்கேயே இருக்கும், இல்லை ஹோட்டல் மாதிரியும் செட்டப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரவேற்கத்தக்கதா? உண்மையாலுமே வந்து லைக் மணமகள் மன்றம் சிறந்ததா இல்லை ரெஸ்டோ பார் சிறந்ததா? தொடங்கலாமா? ஃபஸ்ட்டு மக்களை சீரழிக்கும் திட்டம் இல்லையா அது? ஏதோ குடிச்சிட்டு அவங்க பாட்டு சாப்பிட்டா கொஞ்ச நாள் உயிரோட இருப்போம். இல்லை, அது வந்து ஒரு நெறிமுறைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சொசைட்டி இஸ் சேஞ்சிங். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஆல்கஹால் இன்டேக்கு ஏறிக்கிட்டே தான் போகுது, இறங்குவதில்லை. பெங்களூர் நகரம் முழுக்க ரெஸ்டோ பார்கள் இருக்கும், பார்த்துருக்கிறீர்களா? பார்த்துருக்கு. அங்கே அந்த ரெஸ்டோ பாரில் விலையும் அதிகமாகத்தான் இருக்கும். இல்லை, பெங்களூரில் லைக் லிவிங் காஸ்ட் அதிகம் சார். காஸ்ட் ஆஃப் லிவிங் காஸ்ட் அதிகம். இல்லை, இன்னொன்று ரெஸ்டோ பாருக்கு, இங்கே இருக்க ரெஸ்டோ பாருக்கு போனாலே அதிகமாக தான் அதிகம். இல்லை, பணம் இருப்பவர்கள் தானே இங்கே செல்ல முடியும். டாஸ்மாக் பாரில் அந்த காவாக்கு நடுவில் குடிக்கிறவன் அங்கே போக போகிறதில்ல. ரைட்டா? எலிட் பீப்புள் ஃபேமிலியோடு போய் இன்றைக்கும் 5 நட்சத்திர 7 நட்சத்திர ஹோட்டல்களில் இந்த வசதி இருக்கிறது. கரெக்டுங்களா? ஸோ இந்த ரெஸ்டோ பார்ஸு லைசன்ஸு கொடுத்தா போய் ஒரு குடும்பத்தோடு போய் உணவு அருந்திட்டு தேவைப்படுபவர்கள், விரும்புபவர்கள் மது அருந்திவிட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரைட்டா? இதனால் விளையக்கூடிய விளைவு என்னவென்று கேட்டீர்கள் என்றால், அரசுக்கு வருவாய் ஏராளமாக கூடும். கரெக்டா? இது உணவு கடை வச்சுருக்கவங்களும் கூடும். அது ஹோட்டலோடு சேர்த்து தானே இது வருது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. வந்து ரெவென்யூவை அதிகரிக்க வேண்டிய நிலையில் இன்றைக்கி தமிழக அரசோட நிதி நிலைமை இருக்கிறது. ரைட்டா? ஸோ இது ஒரு ரீசனபிளான அவென்யூ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ரெவென்யூ அதிகரிக்கணுன்றதுக்காக லாட்ரியை திறந்து விடுறதை நம்ம ஏற்றுக்க முடியாது. கரெக்டாக? பட் இது இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டோ பார் திறக்காமல் இருக்கிறதுனால குடி நிற்க போதா? டாஸ்மாக மூட போகிறீங்களா? இல்லை. ஸோ பெங்களூர் மாதிரி ஒரு வசதியை ஏற்படுத்தி தாருங்கள். இப்போது குஜராத் போன்ற மாநிலத்தில் பூரண மதுவிலக்கு இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் ஹப்னு ஒரு ஏரியா, மெப்ஸ் மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் ஜோனுன்ட்டு ஒரு ஏரியா, அங்கே மதுவுக்கு அனுமதி உண்டு. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வரவன் இது இல்லைன்னா வரவே மாட்டான் நிறைய பேர். ஸோ அதுக்கு பண்ணுறீங்க. இங்கே நமக்கு பூரண மதுவிலக்கெல்லாம் இல்லை, அதை நெறிமுறைப்படுத்துங்கள் என்பதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த குடியாரங்க தர காசில் தான் நீங்கள் கவர்மெண்ட்டை ஓட்டுறீங்க. அவனை சந்தோஷமாக குடிக்க வைங்க, குடிச்சிட்டு சாப்பிடுங்க. காவாக்கு நடுவில் குடிக்க வைக்கிறீங்க அவனை. ஸோ இதெல்லாம் வரவேற்க தகுந்த முடிவு தான். ஆனால் திமுகலேருந்து எந்திரிச்சு கூக்குரல் இடுவாங்க பாரு, நீ ஐயோயோ ரெஸ்டோ பாரை திறக்கிறார்கள்னு. அவங்க பீரியடில் தான் FL2 லைசன்ஸ் அதிகம் கொடுத்தது. சார், MP மது ஆலை குடும்பத்தைச் சேர்ந்த சாஜி புருஷோத்தமன் அவர்கள் குடிபோதையில் ஒரு 12 வயசு பையனை இடித்து அந்த பையன் இறந்துட்டான். சாஜி புருஷோத்தமன் அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகலை. அது தொடர்பான வழக்கை நீங்கள் எதுக்கு சார் இதெல்லாம் பேசணும்? நம்ம இது மாதிரி பேசவே மாட்டோம், எதுக்கு சார் இதை எடுத்து பேசணும்? ஏன் இதை எடுத்து நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது தான் நமது நீதி கோட்பாடு. நம்ம எல்லாருமே ஜெயில்மேட்ஸு, கோர்ட்மேட்ஸு, நீதிமன்றங்களுக்கு ரெகுலராக போய்கிட்டு இருக்கோம். சாதாரணமான விசாரணை நாட்களில் வழக்கறிஞரை வச்சு என்னால் நீதிமன்றத்துக்கு வர முடியாதுன்னு பெட்டிஷன் போடலாம். ஆனால் சில முக்கியமான நேர்வுகளில் சார்ஜ் ஷீட் காப்பி கொடுக்கறது, ஃபஸ்ட்டு கொஸ்டினிங்கு, 313 கொஸ்டினிங்கு, ஜட்ஜ்மெண்ட்டு, இது போன்ற நேரங்களில் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. சம்பந்தப்பட்டவர்கள் தான் ஆஜராகி ஆக வேண்டும். ரைட்டா? இந்த MP மது ஆலை குழுமத்தின் ஒரே வாரிசு சாஜி புருஷோத்தமன் என்பவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு எக்மோர்லன்னு நினைக்கிறேன், எக்மோர் தான் சார், ஃபுல்லாக குஷ்டு ஒரு சொகுசுக்கார் பென்ஸ் வேணுமோன்னு நினைக்கிறேன், எடுத்துகிட்டு போய் ரோட்டில் படுத்துருக்க மேலாம் விட்டு ஒரு 12 வயசு பையன் செத்து போயிட்டான். சரியா? அது வேண்டுமென்று ஒரு கொலை செய்தார் என்று நாமும் சொல்லவில்லை, சட்டமும் சொல்லவில்லை, காவல்துறையும் சொல்லவில்லை. அதில் மது போதையில் வாகனம் ஓட்டினார்ன்றதுக்காக அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு அது நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த வழக்கில் தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாளன்று குற்றம் சாட்டப்பட்ட ஷாஜி நீதிமன்றத்தில் இருக்க வேண்டுமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கணும் சார். ஏன்னா அவர் தான் குற்றவாளி, அவர் தான் குற்றம் சம்மந்தப்பட்டிருக்கு.
யாரை பார்த்து சொல்லுவார் நீதிபதி தீர்ப்பு? இல்லை, தீர்ப்பு அவருக்கு எதிராக வந்ததுன்னு சொல்லிட்டு அவர் ஆஜராக இல்லையா? எதுவாக வேணா இருக்கட்டுமேப்பா. சரி, எதிராக இருக்குன்றதுக்காக இன்னொன்று ஃபஸ்ட் நீ எப்படி ஊகிக்கிற? தீர்ப்பை நீதிபதி ஓப்பன் கோர்ட்டில் சொன்ன பிறகு தானே அது என்ன தீர்ப்புன்னு நமக்கு தெரிய போகுது. ஸோ அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு வரல, சரின்னு இன்னொரு நாள் தள்ளி வைக்கிறாரு, அன்னைக்கும் வரல. ஜட்ஜ் வேற என்ன பண்ண முடியும்? NPW தான் இஷ்யூ. ஸோ நான் பெயிலபிள் வாரண்ட்டு போட்டுட்டார். பிடிஆர்னு போட்டான், வாரண்ட் போட்டுச்சு. அந்த பிடிவாரண்ட்டுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் செல்கிறார்கள். கோர்ட்டுக்கே ஒருத்தன் போகல, அதுவும் ஜட்ஜ்மெண்ட்டு அன்னைக்கு கூட போகல, அதற்கு அந்த நீதிமன்றம் பிடிவாரண்ட்டு பிறப்பித்திருக்கிறது. நீ தீர்ப்பு அன்னைக்கு ஆஜராகாமல் போனது உன்னுடைய தவறு, போய் ஆஜராகு, இல்லைன்னா அரெஸ்ட் ஆகு. இதைத்தான் ஒரு நீதிமன்றம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஹைகோர்ட்டு இந்த நான் பெயிலபிள் வாரண்ட்டுக்கு ஸ்டே கொடுத்துட்டு இவரை போய் அப்பேராக சொல்லி டைரக்ஷன் கொடுக்கும். அங்கே என்ன கோரிக்கை வைக்கிறாங்க தெரியுமா? இவருக்கு பதிலாக தீர்ப்பு அன்னைக்கு இவரோட வழக்கறிஞர் ஆஜராகிறதுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுக்கணும். இப்போ எளிமையாக ஒரு சாமானிய ஒரு மண்டகாஞ்சவன் மேலே இது மாதிரி வாரண்ட் இருந்து உயர்நீதிமன்றம் சென்றால் உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்குமா, அந்த நான் பெயிலபிள் வாரண்ட்டை ஸ்டே பண்ணியிருப்பாங்களா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. மது ஆலய அதிபரோட மகன்றதுனால தானே அவரோட NPW ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம், கருத்து மக்களிடையே எழுவது இயல்பு. PT வாரண்ட் போட்டு கோர்ட்டில் வந்து ஆஜரானா சார், 1 மாதத்துக்கு கண்டிஷன் சைன் போடுங்கன்னு போட்டு விட்றாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில். இப்போ இவ்வளோ பெரிய மது ஆலய அதிபர் குடிச்சிட்டு திமிர எடுத்து போய் ரோட்டை படுத்துருக்கவிட ஏற்றி கொள்கிற, அதுக்கு காவல்துறை வழக்கு விசாரணை நடத்தினா அதுக்கு கோர்ட்டுக்கே போகிறதில்ல. அதுக்கு அந்த ட்ரையல் கோர்ட்டு ஜட்ஜ் என்ன தான் பண்ணுவார்? ஜட்ஜ்மெண்ட் அன்றைக்கி வரலன்னா, இவ்வளோ நாளாக பெட்டிஷன் தான் போட்டிருப்பீங்க, ஜட்ஜ் அனுமதிச்சார், அதை தீர்ப்பு அன்றைக்கி வரலன்னா வாரண்ட் இஷ்யூ பண்ணுறாரு. அந்த வாரண்ட்டை ஸ்டே பண்ணுறீங்க, போய் சரண்டராகு, ஜட்ஜு கண்டிஷன் போட்டோம், போ 6 மாதம் போ, இவ்வளோ நாள் வருஷ கணக்கில் கோர்ட்டுக்கு வராமல் இருந்தில்ல, போ டெய்லி போய் கையெழுத்து போடு. இதே போலத்தான் மற்ற வழக்குகளில் இருப்பவர்களுக்கு பெரும்பாலான நேர்வுகளில் அந்த கிரேவிட்டி ஆஃப் த கிரைமை பொறுத்து முன்ஜாமீன் வழங்கப்படுவதில்லை. ஒரு செந்தில் பாலாஜிக்கு ஒரு தம்பிக்கும் பாருங்கள் முன்ஜாமீன், போலீஸ் ஸ்டேஷனில் போய் அப்பியர் ஆகுங்கன்றாங்க, அதுக்கும் போக மாட்டேறாங்க. போய் டெய்லி போலீஸ் ஸ்டேஷனில் அப்பியர் ஆகி அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று சொன்னால், எது இந்த கேஸு தான் ஊத்தங்கரை MLA கொடுத்த புகார், இதுக்கும் அப்பியர் ஆகல, என் பேர் FIRல இல்லை, நான் ஏன் போகணும்? ஸோ உயர்நீதிமன்றம் முன்ஜாமீனை தள்ளுபடி செய்திருந்தால் ஒழுங்காக கஸ்டடி எடுத்து நேரம் விசாரிச்சுட்டு இருப்பாங்களா? அதற்காகத்தான் இதை விவாதிக்க வேண்டும் என்று சொன்னேன். சார், செந்தில் பாலாஜி அவர்கள் ஆரம்பிச்சிட்டிங்க. செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் ஸ்பெஷல் PP போட்டிருக்காங்களா சார்? அதாவது ஒரு வழக்கில் நார்மலாக அந்தந்த கோர்ட்லேயே அரசு வழக்கறிஞர்கள் இருப்பார்கள். தாவக அரசில் தான் கொஞ்ச நாள் 1 வாரம் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் நார்மலாக எல்லா நீதிமன்றங்களுக்கும் ஒரு அரசு வழக்கறிஞர்கள் இருப்பார்கள். ஆனால் முக்கியமான வழக்குகளுக்கு சிறப்பு வழக்கறிஞரை அரசு நியமிக்கும். எதற்காக சிறப்பு வழக்கறிஞர்களை நியமிக்கிறார்கள் என்றால், அந்த வழக்குக்கு மட்டும் அவர் சிறப்பு வழக்கறிஞர், அவர் அந்த வழக்கில் தான் கவனம் செலுத்துவார். அது மாதிரி சிறப்பு வழக்குகளுக்கு ஸ்பெஷல் PP அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுபோல் திரு செந்தில் முருகன் என்பவரை செந்தில் பாலாஜிக்கு எதிரான அந்த வேலை வாங்கி தரும் மோசடி இருக்கிறதுல அந்த வழக்குக்கு மட்டும் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. திமுக ஆட்சியில் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அந்த கோர்ட்டில் இருக்க PP அந்த கேஸையும் பார்த்துக்கிட்டு இருப்பார், அவரே வரவே மாட்டார் கேஸ் நடக்கிற அன்னைக்கு. ஸோ இப்போது திரு செந்தில் முருகன் என்ற வழக்கறிஞரை நியமித்திருக்கிறார்கள். கவர்மெண்ட்டு எவ்வளோ க்ளோஸாக கீனாக செந்தில் பாலாஜி கேஸை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு இந்த அப்பாயின்மெண்ட்டு இஸ் அன் எக்ஸாம்பிள். சார், தமிழ்நாடு கவர்னர் அர்லேக்கர் அவர்களுக்கும் அதே போல் தமிழக அமைச்சர்களுக்கும் வந்து அப்படியே சில ஒரு முரண் ஏற்படுது. என்கிட்ட நேரில் வந்து ஒன்று பேசுகிறாங்க, நாங்கள் ஆளுநருடனும் மத்திய அரசுடனும் வந்து ஒரு இணக்கமாக தான் போக விரும்புகிறோம், அதனால் வந்து எங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வெளில போய் ப்ரெஸ் மீட்டில் வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்லேக்கர் ஃபீல் பண்ணுறதா சொல்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறது? RN ரவி அவர்களும் தப்ப உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து எதிர்க்கட்சியே RN ரவி தான், திமுகவா RN ரவின்னு தான் டிபேட்டே போகும் நேஷனல் மீடியாவில். ஆனால் இவங்க அர்லேக்கர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, ஒரு மூத்த RSS பிரச்சாரக்கு தான் அர்லேக்கர். ஹீ இஸ் பொலிட்டிக்கலி ஷூட் செவரல் டைம்ஸ் தேன் RN ரவி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இணக்கமான அப்ரோச்சை கடைப்பிடிக்கணும்னு முடிவெடுத்து தான் போன கவர்மெண்ட்டுக்கிட்ட பண்ணது மாதிரி எந்த பாட்டு முதல்ல பாடணும் அப்படின்ற அந்த பஞ்சாயத்தை அர்லேக்கர் இழுக்காமல் ஆளுநர் உரையில் என்ன இருந்ததோ அதை படித்து விட்டு போய்விட்டார். RN ரவி வருஷம் பஞ்சாயத்தில் இப்போ தெரியும்ல, இந்த 3வது பேராவை கட் பண்ணிட்டு அவர் சொல்லுவார், அதெல்லாம் கட் பண்ண முடியாதுன்னு இவங்க சொல்லுவாங்க, இப்போ அதில் பண்ணுவார். அது போலவெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்மூத் நோட்டில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இவங்க இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் தாவேக அரசுக்கு ஆதரவு தரும் கட்சிகள் செய்யும் விமர்சனத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அவங்களுக்கு அரசியல் கம்பல்ஷன்,
அதனால் சொல்கிறாங்க. இன்னொன்று திரும்ப பேசுறது சீரியஸாகவே எடுத்துக்க வேணாம். காலைல ஒன்று பேசுவார், மதியம் ஒன்று பேசுவார், சாயங்காலம் ஒன்று பேசுவார். அதனால் அவர் என்ன பேசினாலும் கவர்னர் இதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்க மாட்டாச்சு, உடுப்பா பாவத்தை அப்படின்ட்டு விட்டுருவார். பட் நிர்மல்குமார் சட்டத்துறை அமைச்சர், இந்த அரசில் முக்கிய அமைச்சர்களில் நிர்மல்குமார் ஒருவர். கூட இந்த பக்கத்து சு வெங்கடேசன், இந்த பக்கத்து காங்கிரஸ் அமைச்சர் இருக்கிறார் அப்படின்றதுக்காக நம்ம பிஜேபி எதிர்ப்பை காட்டுவோன்றதுக்காக பத்திரிகையாளர் சந்திப்புக்காக எதையாவது பேசிவிட்டு சும்மா எல்லாம் கண்டுக்காதீங்க சார் அப்படின்ட்டு ஆளுநர்கிட்ட போய் சொன்னால் அதெல்லாம் சிரித்து கொண்டு கடந்து போகும் நபர் இந்த ஆளுநர் கிடையாது. அண்டு ஏற்கனவே கேரள முதலமைச்சர் திரு சதீசன் அவர்களுடைய அந்த நேர்காணல், எக்ஸ்பிரஸ் நேர்காணலை நம்ம விவாதித்தோம். அவர் மத்திய அரசோடு எதிர்ப்பு போக்கெலாம் கிடையாது, இணக்கமான போக்கு தாங்க நாங்கள். அண்டு கொள்கை அளவில் நாங்கள் அரசியல் மேடைகளில் பிஜேபியை எதிர்ப்போம். ஆனால் நான் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர், இந்த மாநிலத்தின் நலன்களைத்தான் நான் மத்திய அரசிடமிருந்து பேணி பாதுகாப்பேன் அப்படின்ட்டு அவர் சொன்ன நிலைப்பாடு தான் கிட்டத்தட்ட தாவேக்காவோட நிலைப்பாடு. அப்படி இருக்கும்போது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எல்லாம் இந்த ஆளுநரை விமர்சனம் பண்ணுறது, சவடால் விடுறது, ஆளுநருக்கு ஆய்வு நடத்தும் அதிகாரம் இல்லை, ஆளுநர் ஆட்டுது அப்படின்லாம் இவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்க பதிலுக்கு உங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ரைட்டா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் நிலையில் நீங்கள் இல்லை. நீங்கள் சிறுபான்மை அரசை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய இடத்தில் மத்திய அரசு இருக்கிறது. வழக்கத்துக்கு மாறாக இந்த வாட்டி வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நிதியை அள்ளித்தந்தார்கள். ஞாபகம் மத்திய அரசு இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தமிழகத்துக்கு வர வேண்டிய ஃப்ளட் ரிலீஃபாக எதுன்னு தெரில, தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதியை அளித்தார்கள். இந்த மாதிரி ஒரு டிஆர்பி ரேட்டிங்காகவும் கூட்டணி கட்சிகள் தலைவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் பத்திரிகையாளர் சந்திப்பில் வெட்டி சாவடாலாம் விட்டிங்கன்னா பல வகையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் குறைச்சல் கொடுக்கும். அதை சமாளிக்கிற அரசியல் அனுபவம் உங்களில் யாருக்குமே இல்லை. இன்றைக்கி தமிழகத்தில் உங்கள் எம்எல்ஏகளை தூக்குறதுக்கே பிளான் போடுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியான நெருப்பாற்றில் நீங்கள் நீந்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். டிஎம்கே அடிக்குது, ஏடிஎம்கே அடிக்குது, லோக்கல் பிஜேபி அடிக்குது, கூட்டணியில் இருந்துக்கிட்டே திருமாவளவன் அடிக்கிறாரு, திரும்ப அடிக்கிறாரு, டெய்லியும் கம்யூனிஸ்ட்டுக்கு அடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசை ஸ்டெபிலைஸ் பண்ணுற வேண்டிய நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க. ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் சீராக நடத்துவதற்கும் நிதி வேண்டும். அந்த நிதி மத்திய அரசிடம்தான் இருக்கிறது. எவ்வளோ கடன் இருக்குன்னு நீங்கள் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையிலேயே இருக்கிறது. இப்போ எனக்கமாக போங்களேன். நான் என்ன கேட்குறேன், இது லியோவோட கருத்தை தான் நான் கேட்குறேன். இந்த உரிமை அக்ரிமெண்ட்டெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு கவர்னருக்குன்னா போய் ஆய்வு பண்ணால் பண்ணிட்டு போட்டுமேப்பா. வைகை ஆற்றை யாரும் சுத்தப்படுத்த முன்வராவிட்டால் ஆளுநர் மாளிகையை இறங்கி சுத்தப்படுத்தும்னு சொன்னார் இல்லையா? அதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் அந்த வசதி ஏற்படுத்தி கொடுங்க, போய் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு. ரைட்டா? சொன்னல, இந்தா போய் பண்ணு, இந்த மண்ணு வெட்டி போய் எடு இல்லையா? என்ன சிக்கல்ன்றேன். இன்னொன்று, காலையில் தமிழக அரசு ஆய்வு, மாலையில் ஆளுநர் மாளிகை ஆய்வுன்னா அதிகாரி ஒழுங்காக வேலை பார்ப்பேண்ணா. ரைட்டா? நான் சொல்கிறேன், இதுக்கு மாநில சுயாட்சி, மாநில உரிமைன்ட்டுலாம் ஏன் கத்தி கூப்பாடு போடணுன்றேன். இன்னொன்று, இந்த உரிமை உரிமைன்றதெல்லாம் தாண்டி இந்தியாவிலேருந்து பிச்சுக்கிட்டு தனி நாடாகிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குப்பா? இல்லை. நினச்சி கூட பார்க்க முடியாது. நினச்சாலே நினப்புக்கு செடிச்சு போடுற நிலைமை தான் இன்றைக்கி மாறி போச்சு. கரெக்டா? அப்படி இருக்கும்போது அவன் சங்க கடிக்க தான் செய்வான். ஸோ அதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்ட்டுலாம் நான் சொல்லலை. பட் இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் பஞ்சாயத்தில் இருக்கணுமான்னு கேட்குறேன். இல்லை, இப்போ திமுக தொடர்ந்து 2019 2024 வரைக்குமே தமிழக அரசில் எப்படி நகர்த்துனாங்கன்னா, மத்திய அரசை எடுத்தால் இங்கே இருக்கிற மக்கள் நம்ம வாக்களிப்பாங்க. அதை கொண்டு போய் 26லையும் பண்ணால் அது எடுபடுமாயா? இது டெல்லிக்கும் தமிழகத்துக்குமான போர்னு தான் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? 26லேயும் அதை பண்ணாங்க டிஎம்கே. பட் 26ல் ஒர்க் அவுட் ஆகலை. பட் டிஎம்கே அந்த அரசியல் பண்ணாங்க. அதை ஏன் நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் நிர்மல்குமார் ஏன் நினைக்கக்கூடாது? தாவேக அரசை ஏன் நினைக்கக்கூடாது? நம்ம ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ஸ்னால தான் நம்ம ஜெயிச்சு வந்தோன்ட்டு திரு நிர்மல்குமார் அவர்கள் நினைக்கலாம். நான் மறுக்கவில்லை, தவறும் இல்லை. ஆனால் ஆட்சி நடத்தணுமா வேணாமா? சிம்பிளான கேள்வி கேட்குறேன். உங்கள் இபி எடுத்துக்கங்க. உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாச்சு. ரைட்டா? முழுக்க அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள். குறிப்பிட்ட காலத்தில் கட்டணத்தை உயர்த்த வேண்டும். அண்ட் இந்த டிஜிட்டல் மீட்டர்ஸா, ஆமாம், அது பொருத்த வேண்டும். நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு தான் ஆகணும். மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரத்தை பெற வேண்டும். ஒரு டிபார்ட்மெண்ட் இது நான் சொல்கிறது. இன்னொன்று, ரொம்ப தீவிர எதிர்ப்பெல்லாம் இல்லை. அந்த விஜி ராம் திட்டத்துக்கெல்லாம் பொசுக்குன்னு அப்ரூவல் கொடுத்தீங்களா இல்லையா? பிரதமரின் வேலை உத்தரவாத திட்டம் கொடுத்துட்டீங்க. இது சிம்பிளாக சொல்கிறேன் இல்லையோ, நாங்கள் ஒன்றும் பிஜேபியோட இணக்கமாலாம் போகலன்றதுக்காக வெட்டியாக பேசுகிறாரு நிர்மலே. 29 எலெக்ஷனுக்கு ஒரு முன்னோட்டம் இது ஒரு பொறி இருந்துக்கிட்டே இருக்கட்டுமா? அது 29 ஜனவரியில் பண்ணேன்ப்பா. இப்போ நீ இப்போ அது வரைக்கும் 2 வருஷம் ஆட்சி ஓட்டுறதா ஐடியா இல்லை
இல்லையா? இப்போ சிஎம்டிஏக்கு தான் சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமைக்கு போகணுமா? அவங்க நினச்சா கொண்டு போக முடியாதா? பண்ணலாம். அப்புறம் ஸோ அன்னெசரின்றேன். நீங்கள் மாட்டிக்காதீங்க இந்த சர்ச்சையில். உங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கக்கூடிய 2 கூட்டணி கட்சிகள் இருக்கிறது அல்லவா? சிபிஎம், காங்கிரஸ், சிபிஐ, காங்கிரஸ், விசிகே. முஸ்லீமுக்கு புள்ள போச்சு, அவங்க எதுவுமே பேசுறதில்ல, அவங்கள விடுங்க. இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அவங்க கத்திட்டு போட்டோம். இதற்குத்தானே இந்த நிலைவத்துவான்களை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஏன் பர்சனலாக பண்ணுறீங்க? அதுதான் இன்றைக்கி செய்தியாக வந்திருக்குன்றேன். உங்களுக்கு திரும்ப டெய்லி கத்திட்டு இருப்பார், அதெல்லாம் அவங்க சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை. நிர்மல் ஏன் பேசுகிறாரு? சரி, அங்கே பேசுகிறீங்களா? அப்படியாவது இருக்கணும்ல. உள்ளே போய் ஆளுநர் மாளிகையில் பேசும்போது வேறு மாதிரி பேசுகிறீங்க. இதெல்லாம் அவர் விரும்ப மாட்டார். அந்த மாதிரி ஆள் அர்லேக்கர். இப்போவே இவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாரு. ஃபுல் டைமாக அவர் வந்து உட்காந்தாருன்னா உங்கள் கதி என்ன? தனியாக ஒரு செக்ரட்டரியேட் ஓப்பன் பண்ணுவார் ராஜ்பவனில், அவ்வளோதான். சரிங்க சார். அடுத்தது வந்து ஒரு முக்கியமான அரசியல் ரீதியான ஒரு டாபிக், சமூக நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஆதிதிராவிடர் நலத்துறை வந்து மாற்றப்பட்டிருக்கிறது. எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது அதை? அது வந்து நிறைய பேர் வரவேற்கிறாங்க, நிறைய தலைவர்கள். குறிப்பாக சொல்லணும்னா அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள், அதே போல் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள்லாம் வந்து வரவேற்றிருக்காரு. லைக் அருந்ததினா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் இருக்குது. பட் அதுக்குள்ளே வந்து தேவேந்திர குல வேளாளரும் வரணும், அருந்ததியும் வரணுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இப்போ வந்து சமூக நீதி நலத்துறையின் மாற்றப்பட்டதால் வந்து நாங்களாம் அதுக்குள்ளே வருவோம். இதில் அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்குமே அந்த கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் வந்து ஒரு முரண்பாடு இருக்குது. வன்னியரசு அவர்கள் வந்து இது வந்து நல்லது, வரவேற்கத்தக்கதுன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் வந்து இது தவறான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது நாம் எப்படி எடுத்துக்கிறது? ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன கோர் இஷ்யூவுக்கு பின்னாடி போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே கட்சியில் பல குரல்கள் ஒலிக்கிறது கவனித்தியா? எப்போது நினைத்தாலும் ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்குவோம்னு ஒரே ஒரு முறை பேசினார்ல. ஆமாம் சார், பேசுகிறேன். நிரந்தரமானது இல்லை தாவேக்காக்கு ஆதரவு அப்படின்ட்டுலாம் திரும்ப பேசினார். ஆதரவு வாபஸ் வாங்கினா நீ பாட்டு வாங்கிட்டு போ, நான் இங்கிட்டு தான் இருப்பேன்ட்டு வன்னியரசு முடிவெடுத்து விட்டார் என்பதற்கான உதாரணம் தான் இது. இது ஒரு தலித் கட்சி என்று சொல்லலாம் தானே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சொல்லலாம். பட் நாங்கள் பொது நீரோட்டத்தில் வந்து கலக்க இருக்கிறீங்க. பட் அடிப்படையில் இட்ஸ் தலித் கோரா தான், ரைட்டா? அந்த கட்சியின் கொள்கைக்கும் அந்த கட்சியின் எம்எல்ஏவின் கொள்கைக்கும் வேறுபாடு இருக்க முடியுமா? முடியாது. அண்ட் கிட்டத்தட்ட 2005-06 சமஸ்கிருத பெயர்களெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வெறும் திருமாவளவன் என்ற பெயரை தொல் திருமாவளவன் என்று மாற்றியது அப்போது தான். அப்பாவோட பேரையும் மாற்றினா அதுதான் வர்றேன். இவர் பேர் இல்லாமல் அப்பா தான் பிள்ளைக்கு பேர் வைப்பாங்க. இவர் உங்கள் அப்பாவுக்கு பேர் வச்சார். புது டிசைனு, அண்ணன் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணுவார். அப்படிப்பட்டவர் இவர், சரியா? ஸோ இத்தனை ஆண்டுகளாக பயணித்து இந்த கட்சியில் உங்களுக்கு ஒரு கொள்கை என்றால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கான கொள்கையும் அதுவாக தான் இருக்க முடியும். ஸோ இந்த ஆதி திராவிடர் நலத்துறை என்பதை சமூக நீதித்துறை அல்லது சமூக நீதி நலத்துறை என்று பெயர் மாற்றம் செய்வது சரியா தவறா என்பதை வன்னியரசு முதலில் திருமாவளவனோடு விவாதித்திருக்க வேண்டுமா இல்லையா? டிவிகே அரசு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் வன்னியரசு அவர்கள் எப்படி வந்து திருமாவளவனுடன் முடிவு எடுக்க முடியும்? ஏங்க, இது எங்களோட கோர் பிரின்சிபல் தொடர்பான ஒரு இஷ்யூ. என் கட்சி தலைவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் மாற்றலாமா வேணாமான்றதை நீங்கள் முடிவெடுங்க. இன்னொன்று இது சார், இது வந்து திமுக ஆட்சியிலே வந்து ஆதி திராவிடர் அந்த ஹாஸ்டல்லாம் இருக்குல்ல, சமூக நீதி நலத்துறை விடுதின்னு மாற்றினாங்க. ஸோ அதோட தொடர்ச்சி சமூக நீதி விடுதி, அதோட தொடர்ச்சி தான் இதுன்னு நான் பார்க்குறேன் சார். இருக்கட்டும்ங்க, உங்கள் கட்சி தலைவர் தானே. சரிப்பா, இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயா இன்னொரு 20 வயசு கம்மியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கவங்க அமைச்சரவையில் பங்கு வைக்கிறாங்க. ஏற்கனவே மத்திய அரசில் பங்கு வச்சுருக்காங்க. ஒரு சமூக நீதி சார்ந்த ஒரு முக்கியமான முடிவில் ஐயாவோட அனுமதி இல்லாமல் அந்த துறை அமைச்சர் முடிவெடுத்து விட முடியுமா? முடியாது. அப்புறம் ஏன் அது உங்கள் கட்சிக்கு பொருந்தல? என்னதான் தாவேக அரசாக இருந்தாலும் ஏங்க இந்த விஷயம் நான் தலைவர்கிட்ட விவாதிக்காமல் முடிவெடுக்க முடியாது, கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. இல்லை தலைவர் விருப்பப்படல, எனக்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு சொன்னால் தாவேக அரசு அதெல்லாம் முடியாது தம்பி, சமூக நீதித்துறைன்னு பேர் மாற்றாமல் நான் ஓய மாட்டேன்னு விஜய் சண்டை பிடிச்சிட்டு போகிறாரு. இதே சாக்கா வச்சு இந்த டிபார்ட்மெண்ட் பேர் எனக்கு பிடிக்கல, வேறு டிபார்ட்மெண்ட் கொடுங்கன்னு வாங்கி போயிருக்கலாமா? மிஸ் பண்ணிட்டீங்களே தம்பி. ஸோ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா நீங்கள் உங்கள் கட்சி தலைவர்கிட்ட கேட்கவே இல்லை. உங்கள் கட்சி தலைவருக்கு நீங்கள் மந்திரியாக இருக்கிறது பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வெள்ளோட்டை பார்க்கறதுக்கு ரவிக்குமாரை நல்லா இல்லைன்ட்டு போட்டு ட்வீட் போடியா. அவன் பாட்டுக்கு மதிக்க மாட்டான் என் மந்திரி ஆனதுலேருந்து. எம்பி நான் மந்திரி 2 பேரும் ஒரே ரேங்க்கு தான், ஓரமாக உட்காருன்றான். இப்படி பொது வெளியில் இருவேறு கருத்துக்களை ஒரே கட்சி தலைவர்கள் பகிர்ந்து கொள்வது ஒரு கட்சிக்கு நல்லதா?
இல்லை எப்பவுமே வந்து ஒரு அண்ணன் வன்னியரசு அவர்கள் எப்போதுமே கட்சியோட கருத்துக்கு எதிர்கருத்தாக பேசி நான் பார்த்ததே இல்லை. அப்போ சாதா வன்னியரசு இன்னைக்கு அமைச்சர் வன்னியரசு என்னமேன் பேசுகிற நீ? அதிகாரம் எல்லாரையும் மாற்றும், எல்லாவற்றையும் மாற்றும். விடுங்க சார், நாளைக்கு எப்படி திருமாவளவன் அவர்கள் மாற்றி பேசுவார் விடுங்க. ஓகே, ரொம்ப பெருசாக விவாதிச்சுருக்கோம். ரைட். நன்றி. நன்றி சார்.